வாசிப்போம். இந்த நாளின் செய்திக்காக எடுத்துக்கொண்ட வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம், அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் முதல் 3 வசனங்களை நாம் வாசிக்கலாம். John chapter 2 first 3 words. 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். ஆங்கிலத்தில் வாசிப்போம். ஆமென். ஆண்டவர் தந்த வார்த்தைகளுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் தாமே நம்மோடு கூட பேசுவாராக. அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். பிரைஸ் தி லார்ட். இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. எப்பொழுது மரியாள் இயேசுவை பார்த்து இந்த வார்த்தைகளை சொன்னார்கள் என்று சொன்னால், திராட்சரசம் குறைவுபட்ட போது. பிரைஸ் தி லார்ட். திராட்சரசம் குறைவுபட்ட அந்த மாத்திரத்தில் மரியாள் இயேசுவினிடத்திலே போய் அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்று சொல்லி இயேசுவினிடத்திலே ஒரு குறைவை சொன்னதை நாம் பார்த்தோம் இல்லையா? நமக்கு எல்லாருக்கும் ஃப்ரம் சைல்ட்ஹுட், நம்ம எல்லாரும் சண்டே ஸ்கூல்லையும் எந்த பக்கம் போனாலும் நமக்கு இந்த கானாவூர் கல்யாண வீட்டு கதை நமக்கு சொல்லி கொடுத்திருப்பாங்க இல்லையா? அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய முதல் அற்புதம் என்று எண்ணப்படுகிற இங்கே எழுதியிருக்கிறதன்படி இந்த முதல் அற்புதம் உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அற்புதம். பிரைஸ் தி லார்ட். இந்த அற்புதத்தில் இருந்து கர்த்தர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்க விரும்புகிறார்? இதுல ஒரு பெரிய ஆவிக்குரிய மறைந்திருக்கக்கூடிய சத்தியமும் இதிலே உண்டு. முதல் வார்த்தையிலிருந்தே அங்கே ஆண்டவர் அதை நமக்கு சொல்லி கொடுக்க விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். முதல் வார்த்தை அந்த வாசிக்கும் போதே நம்ம பார்க்க முடியும். 3ஆம் நாளிலே அப்படின்னு சொல்லிதான் அந்த அதிகாரத்தினுடைய அந்த 2வது அதிகாரத்தினுடைய சம்பவமே எப்படிதான் தொடங்குது? 3ஆம் நாளிலே என்று சொல்லிதான் இங்கே தொடங்குது. நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த சம்பவமே. பிரைஸ் தி லார்ட். கானா ஊர்ல ஒரு கல்யாண வீடு நடந்தது. கல்யாண வீட்டுக்கு யாரெல்லாம் போனது? இயேசுவின் தாய் அங்கே இருந்தார்கள். என்ன கருதுகிறார் என்று சொன்னால், மரியாளுடைய சொந்தக்கார அவங்களுடைய பையனுக்கு கல்யாணமாக இருந்திருக்கலாம். ஒரு உறவின் முறையானவர்களுக்கு அங்கே ஒரு திருமணம் நடந்திருக்க வேண்டும். அதனால மரியாள் என்ன பண்ணி இருக்கிறாங்க? அங்கே இருந்தார்கள் அந்த திருமண வீட்டில். முதல் வசனத்தில் வாசித்தோம் இல்லையா? அதுக்கப்புறம் இயேசுவும் சீஷர்களும் என்ன செய்யப்பட்டிருந்தார்கள்? இன்விடேஷன் யாருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது? இயேசுவுக்கும் அவருடைய சீஷர்களுக்கும். பிரைஸ் தி லார்ட். அப்போ அங்கே இருந்தவர்கள், அதாவது மரியாள் ஏற்கனவே அந்த திருமண வீட்டில் இருந்தார்கள். இயேசுவும் சீஷர்களும் என்ன செய்யப்பட்டிருந்தார்கள்? அழைக்கப்பட்டிருந்தார்கள். இப்போ இயேசுவும் சீஷர்களும் அங்கே இருக்கிறார்கள். ஏன் இருக்கிறாங்க அப்படின்னா, அழைக்கப்பட்டதனால் இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். அடுத்தது 3வது நம்ம வாசித்தோம். அவர்களுக்கு திராட்சரசம் குறைவுபட்டது. ran out அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அந்த திராட்சரசம் நின்று, அதாவது முடிந்து போனது. பிரைஸ் தி லார்ட். முடிந்து போன பிற்பாடு அந்த திராட்சரசம் முடிந்ததுனாலே மரியாள் என்ன சொல்றாங்க? இயேசுவினிடத்திலே இயேசுவினிடத்தில் என்ன சொன்னாங்க? அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை. அப்ப இயேசு அங்க ஒரு பதில் கொடுக்கிறாரு, என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை. பிரைஸ் தி லார்ட். அப்ப ஏன் அந்த இடத்துல ஆண்டவர் என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லணும்? அப்ப ஸ்திரீயே, உனக்கும் எனக்கும் என்ன, என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை. இதை சொன்ன மாத்திரத்துல அந்த அம்மா அவங்ககிட்ட போய் ஒண்ணுமே உம்முடைய வேலை எப்பதான் வரும் அப்படின்னு கேட்கல. புரியுதா? எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு, உனக்கு எப்பதான் நேரம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம கேட்கறது மேல அவங்க கேட்கல. புரியுதா? அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க வேலைக்காரிடத்துல போய் என்ன சொன்னாங்க? அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படியே செய்யுங்கள். பிரைஸ் தி லார்ட். அவர் என்ன சொன்னாலும் அது இவர் என்ன சொல்றார் அந்த சொல்லுக்கு மாற்றி செய்யாம என்ன செய்யுங்க? அப்படியே செய்யுங்க. உங்களுக்கு திராட்சை ரசம் வேண்டுமானால்
அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படியே செய்யுங்கள், உங்களுக்கு என்ன உண்டாகும்? அப்படித்தானே? அவர் என்ன உங்களுக்கு சொல்லுகிறாரோ அதன்படியே செய்யுங்கள். தேவைகளுங்க என்ன? இங்க தேவை என்னது? கல்யாண வீட்டுக்கான திராட்சரசம். யூதாயாவிலே ஒரு திருமணம் நடக்குது அப்படின்னு சொன்னா திராட்சரசம் மிகவும் பிரதானமானது. நம்ம ஒரு கல்யாணத்துக்கு இல்லைன்னா ஏதோ ஒரு பார்ட்டிக்கு போறீங்க, இல்லைன்னா ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட் போறீங்க அப்படின்னு சொன்னா வெல்கம் ட்ரிங்க்னு ஒன்று கொடுப்பாங்க. இதே போல யூதயாவிலே கல்யாண வீட்டில் இஸ்ரவேல்ல அப்படிப்பட்ட ஒரு பழக்கம் இருந்தது. என்ன அப்படின்னா வெல்கம் ட்ரிங்க் எப்படி என்ன அப்படின்னா திராட்சரசம். ரெண்டாவது, அந்த திருமணத்தை முடிக்கும் போது எப்படிதான் முடிப்பாங்களாம்? திராட்சரசம் குடித்து தான் முடிப்பாங்க. அதாவது இந்த திராட்சரசம் என்பது தொடக்கம் முதல் முடிகிற வரையிலும் இடைவிடாமல் என்ன செய்யப்பட்டு கொண்டிருக்கும்? பரிமாறப்பட்டு கொண்டே இருக்கும். அப்ப அந்த அளவுக்கு திராட்சரசம் முக்கியம். திராட்சரசம் அந்த வீட்டில் குறைவாய் போச்சுன்னு சொன்னா, நம்ம வீட்டில் கல்யாணம் நடத்துவோம் இல்லையா? கல்யாணம் நடத்தும் போது சாப்பாடு குறைஞ்சிருச்சுன்னா என்ன? நமக்கு ஒரு வெட்கம், அப்படித்தானே? நம்ம ஊர்ல என்ன சொல்லுவாங்க? கல்யாணம் நடத்தினா பாரு, கல்யாணம் சாப்பாடு போட தெரியல ஒழுங்கா பேசுவாங்கல்ல, ஈஸியா பேசிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அது பந்தி என்பது, சாப்பாடு என்பது மிக முக்கியமானது. விருந்துக்கு அது பெரிய முக்கியமானது தானே. அப்ப சாப்பாடு என்ன செய்யக்கூடாது? குறைவுபடக்கூடாது. அதிலும் யூதயாவில் இஸ்ரவேல்ல திராட்சரசம் என்ன செய்திடக்கூடாதான்? குறைஞ்சிடக்கூடாதான். குறைஞ்சிருச்சுன்னு சொன்னா அது அவங்களுக்கு பெரிய அவமானமாம், பெருத்த அவமானமாக மாறிவிடும் என்பது அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வரலாறு. ஆமென். இப்ப திராட்சரசம் குறைவுபட்ட போது என்ன பண்றாங்க? இயேசுவினிடத்துல வந்து திராட்சரசம் இல்லை. இயேசு என்ன சொல்றாரு? உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. அப்ப மரியாள் என்ன சொல்றாங்க? வேலைக்காரரை பார்த்து, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படியே செய்யுங்கள். இப்போ இந்த அம்மாதார இப்படி சொல்லிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவும் என்ன பண்றாரு? அப்ப அவர் என்ன சொல்றாரு? இப்போ அங்கே வைக்கப்பட்டிருந்த கற்சாடிகளில் தண்ணீரை நிரப்ப சொன்னார் முதலாவது. அடுத்தது என்ன சொன்னாரு? மொண்டு பந்தி விசாரிப்பு காரணத்துல கொடுக்க சொன்னார். முதலாவது என்ன சொன்னாரு? நிரப்ப சொன்னார், அப்புறம் கொடுக்க சொன்னார். இப்ப என்ன பண்றாங்க இவங்க? எடுத்துக்கொண்டு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரரிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரனுக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் தண்ணீரை ருசி பார்த்த போது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். எல்லா கல்யாண வீட்டிலும் நடக்கிறது போல அங்கே என்ன பண்ணி அழகா சொல்லி இருக்கிறார். நம்ம வந்து இப்போ சாம்பாரோ ரசமோ முடிஞ்சு போச்சுன்னா என்ன பண்ணுவோம்? உடனே ஒரு சுடு தண்ணி எடுத்து ஊத்துறது இல்லையா? ஊத்தி என்ன பண்ணிடுவோம்? ஒரு கலக்கி பந்தியில் அடிச்சு தள்ளிடுவோம் உப்பை போட்டு இல்லையா? இல்லைன்னா புளியை ஊற்றி உப்பம் போட்டு கொடுத்துருவோம். ரசம் தான், இதை குடிங்க அப்படின்னு சொல்லி. இப்ப அதே போலதான் அவரும் சொல்றாரு, எந்த மனுஷனும் நல்ல ரசத்தை கொடுப்பான். முதல் பந்தி 4 பேருக்கு நல்ல ரசம் வரும், அப்படிதானே? அதனாலதான் பந்திக்கு முந்தனும் படைக்கு பிந்தனும் சொன்னாங்க. புரியுதா? அப்ப முதல் பந்தியில 4 பந்தியில போறவங்களுக்கு என்ன வந்துச்சு? நல்ல ரசம் வந்தது. அதுக்கப்புறம் எப்படி வருது? நம்ம வழக்கத்தின்படி ரசம் டேஸ்ட் மாறிடும். இங்க எப்படி அப்படின்னா, கடைசியில போனவங்களுக்கு நல்ல ரசம், முந்தி போனவங்களுக்கு நல்ல. அவர் தானே சொன்னாரு, எந்த மனுஷனும் முந்தி நல்ல திராட்சை ரசத்தை கொடுப்பான், அவங்க எல்லாம் திருப்தி அடைந்த பிற்பாடு ருசி குறைந்த கொஞ்சம் தண்ணி கலந்து கொடுப்பான். புரியுதா? நீர் என்ன பண்ணிருக்கீரு? இவ்வளவு நேரமா நல்ல ரசத்தை வச்சுட்டு இந்த பொல்லாத ரசத்தை இவ்வளவு நேரமா சர்வ் பண்ண கொடுத்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டார். ஆமென். இதுதானே சம்பவம். பிரைஸ் தி லார்ட். முதல் வசனத்தை வாசிங்க. 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே 3ஆம் நாளிலே ஒரு கல்யாணம் நடந்தது. 3ஆம் நாள்னா என்ன? பிரைஸ் தி லார்ட். நம்ம நல்ல பதில். பிரைஸ் தி லார்ட். 3ஆம் நாள்ல என்ன நடந்தது? ரெசரக்ஷன் நடந்தது, உயிர்த்தெழுதல் நடந்தது. அப்படிதானே? இஸ்ரவேலுடைய கேலண்டர் படி 3ஆம் நாள் எந்த நாள்? செவ்வாய்க்கிழமை.
இல்ல, செவ்வாய்க்கிழமை தான். ஞாயிற்றுக்கிழமை முதல் நாள், திங்கக்கிழமை ரெண்டாம் நாள், மூணாம் நாள் எந்த நாள்? செவ்வாய்க்கிழமை. நம்ம பழக்கத்தின்படி, அவங்களுடைய கணக்கின்படி எப்படின்னா திங்கக்கிழமை நைட்டே ஆரம்பிச்சிடும். பிரைஸ் தி லார்ட். நம்ம சாயங்காலமும் ஆகி விடியற்காலமும் ஆச்சுன்னு நம்ம ஆதியாகமம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அங்கே எப்படின்னா 6 மணிலிருந்து, திங்கக்கிழமை 6ல இருந்து அடுத்த செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணி வருது இல்லையா? அந்த கணக்கின்படி 3ஆம் நாளிலே, நம்ம கணக்கின்படி செவ்வாய்க்கிழமை தான். பிரைஸ் தி லார்ட். இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி கல்யாணம் எந்த நாள்ல நடந்தது? என்ன நாள் நடந்தது? செவ்வாய்க்கிழமை நடந்தது கல்யாணம். புரியுதா? இங்க இருக்க கல்யாணம் முடிஞ்சவங்க எத்தனை பேர் செவ்வாய்க்கிழமை கல்யாணம் முடிச்சீங்க? கை தூக்குங்க. பிரைஸ் தி லார்ட். பாத்தீங்களா, நம்ம என்ன செய்யல, செவ்வாய்க்கிழமை கல்யாணம் வைக்கலைங்க யாருமே. இங்க இருக்கவங்கள தான் கேட்டேன். யாருமே செவ்வாய்க்கிழமை கல்யாணம் முடிக்கல, அப்படிதானே? ஏன் முடிக்கல? நல்ல நாள் இல்லை, அப்படிதானே? ஆனால் வேதம் இந்த 3ஆம் நாளை மிகவும் நல்ல நாள் அப்படிங்குது. எந்த நாள? இந்த செவ்வாய்க்கிழமைய மிகவும் நல்ல நாள் அப்படிங்குது. பிரைஸ் தி லார்ட். 3ஆம் நாள், 3 அப்படின்னு சொன்னாலே வேதத்துல பிப்ளிக்கல் மீனிங் படி டிவைன் ஹோல்னஸ். சகோதரன் சொன்னாரு ட்ரினிட்டி, அதுவும் அதுக்கு அர்த்தம் தான். இங்க சொல்லப்பட்டிருக்கிற இந்த 3ஆம் நாளுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா டிவைன் ஹோல்னஸ், அதாவது முழுமை. இல்லைன்னு சொன்னா பர்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு அர்த்தத்துல. பிரைஸ் தி லார்ட். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி இந்த 3ஆம் நாளிலே என்ன நடந்தது? உயிர்த்தெழுதல் நடந்தது. இயேசு உயிர்த்தெழுந்தார். பிரைஸ் தி லார்ட். 3ஆம் நாள், அதாவது இந்த செவ்வாய்க்கிழமையில் அல்ல, 3ஆம் நாள் அப்படின்னு அந்த நாள் எந்த அங்க உயிர்த்தெழுந்த நாள் கணக்குப்படி ஆண்டவர் எப்போ உயிர்த்தெழுந்தார்? சண்டே, அப்படிதானே? வாரத்தின் முதல் நாள். இங்க சொல்லப்பட்டிருக்கிற 3ஆம் நாளில் அப்படிங்கிறது எந்த நாள் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை. பிரைஸ் தி லார்ட். புரியுதுங்களா? இந்த 3ஆம் நாளிலே, இந்த 3ஆம் நாள் அப்படிங்கிறது எங்கிருந்து வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி 1வது அதிகாரம் ஆதியாகமத்திலிருந்து வந்ததுதான். பிரைஸ் தி லார்ட். 1ஆம் நாளும் 2ஆம் நாளும் 3ஆம் நாளும் 4ஆம் நாளும் 5ஆம் நாளும் 6ஆம் நாளும் 7ஆம் நாளும் 8ஆம் நாள் உண்டா? இல்ல. அதுக்கு அடுத்து திரும்பவும் 1ஆம் நாள் 2ஆம் நாள். வேதத்துல இந்த 3ஆம் நாளை குறித்து ஒரு காரியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார், நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அதுக்கு பிற்பாடு 7 நாளிலே இந்த பூமியை கர்த்தர் அஸ்திபாரப்படுத்தினார். அதுக்கு இன்னும் சொல்ல போனா 6 நாளைக்குள்ளே எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணார்? பூமியை அஸ்திபாரப்படுத்தி 6வது நாளிலே எல்லாவற்றையும் உண்டாக்கி முடித்த பிற்பாடு வேதம் சொல்லுகிறது, தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாயிருந்தது அப்படின்னு, முழுமையாக ஒரு நன்றாயிருந்தது என்று வேதம் சொல்லி இருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் தேவன் ஒன்றை உருவாக்கி கொண்டிருக்கிற போது, 1ஆம் நாள் வெளிச்சத்தை உண்டாக்கின பிற்பாடு நமக்கு வேதம் சொல்லுகிறது, அவர் வெளிச்சத்தை பார்த்தார், அது மிகவும் நல்லது, அது நல்லது என்று சொல்லி பார்த்தார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நல்லதுன்னு சொல்லாத நாள் எந்த நாள் தெரியுமா? திங்கக்கிழமை. யாரெல்லாம் கல்யாணம் முடிச்சீங்க? நிறைய பேர் திங்கக்கிழமை கல்யாணம் முடிச்சிருப்பீங்க, அப்படிதானே? நம்ம ஊர்ல திங்கக்கிழமை கல்யாணம்னு சொன்னா ரொம்ப ஃபேமஸ், அப்படிதானே? ஞாயிற்றுக்கிழமை விட்டு திங்கக்கிழமை அதிகமான கல்யாணம் நடக்கும். வேதம் இந்த திங்கக்கிழமைய நல்ல நாள்னே சொல்லல. வாசிங்க, ஆதியாகமம் 6வது வசனத்திலிருந்து வாசிங்க. பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவது என்றும், அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவது என்றும் சொன்னார். தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி, ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கும் ஜலத்திற்கும் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவுண்டாக்கினார். அது அப்படி ஆயிற்று. தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி, இங்க நல்ல நாள்னு சொல்லல, அப்படித்தானே? அப்ப ஏன் திங்கக்கிழமை கல்யாணம் வச்சீங்க? நீங்க திங்கக்கிழமை கல்யாணம் முடிச்சது பாவம் கிடையாது. நான் சொல்றேன், இன்னும் திங்கக்கிழமை தான் நல்ல நாள் அப்படின்னு உலகம் சொல்லுது இல்லையா?
அதனால சொல்றேன், எந்த வேதத்தின்படி கர்த்தருடைய பார்வையில் எல்லா நாளும் நல்ல நாள் தான். நீங்க எந்த நாள் வேணாலும் நீங்க வைங்க, அது ஒண்ணும் கெட்டு போகாது. ஆமென். இங்கே இந்த 2ஆம் நாளை ஆண்டவர் உண்டாக்கின போது அது நல்லதென்று கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்லல. அதுக்கு ஒரு ஆவிக்குரிய பின்னணி ஒரு அர்த்தம் உண்டு. ஏன் அப்படின்னா, இங்க ஆண்டவர் ஜலத்தை 2 பங்காக பிரிக்கிறார், அப்படித்தானே? ஆகாயத்துக்கு மேல ஆகாயத்துக்கு கீழே 2 பாகமா பிரிக்கிற அந்த ஜலத்தை தான் ஆண்டவர் நோவாவின் காலத்திலே அழிவுக்கென்று உபயோகப்படுத்தினார். பிரைஸ் தி லார்ட். அந்த காரியம் கர்த்தருக்கு முதல்ல தெரியும் தானே, இப்படி ஒண்ணு நடக்கும். அங்கதான் ஆண்டவர் என்ன செய்யல, நல்லதென்று காணவில்லை. பிரைஸ் தி லார்ட். அப்போ ஒரு மனுஷனுக்கு, தான் உண்டாக்கின மனுஷனுக்கு ஒரு தீங்கு நேரிட போவதை கர்த்தர் முதல்ல அறிகிறாரு. ஆனா அது அவர் நல்லதென்று காணல. வேதத்துல 6 நாளும் கர்த்தர் எல்லாவற்றையும் உண்டாக்கி நல்லதென்று சொல்லாத ஒரே நாள் எந்த நாள் அப்படின்னா 2ஆம் நாள் மாத்திரம். பிரைஸ் தி லார்ட். உங்க வழக்கத்தின்படியும் நம்ம வழக்கத்தின்படி 2ஆம் நாள் என்ன நாள்? திங்கட்கிழமை. பிரைஸ் தி லார்ட். 2ஆம் நாளுக்கு கர்த்தர் ஒரு வார்த்தை கூட நல்லதென்று சொல்லவே இல்லை. 2ஆம் நாள்ல நல்லதென்று சொல்லாத கர்த்தர் 3ஆம் நாள்ல 2 முறை சொல்லிட்டார். அப்ப 3ஆம் நாளை குறித்து தேவனுக்கு அன்னைக்கு தெரியும், இந்த 3ஆம் நாள் என்பது மிக மிக நல்லது. பிரைஸ் தி லார்ட். அப்ப செவ்வாய்க்கிழமை கல்யாணம் முடிச்சிங்கன்னு சொன்னா டபுள் பிளஸிங். புரியுதா உங்களுக்கு? இந்த 3ஆம் நாளை தேவன் உண்டாக்கின போது 2 முறை நல்லதென்று கண்டார். வாசிங்க அந்த 3ஆம் நாளுக்குரிய காரியத்தை. பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவது என்றார். அது அப்படி ஆயிற்று. தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார். அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவது என்றார். அது அப்படி ஆயிற்று. பூமியானது புல்லையும் தங்கள் ஜாதியின்படியே விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் ஜாதியின்படியே தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பித்தது. தேவன் அது நல்லது என்று கண்டார். எத்தனை முறை நல்லது என்று கண்டார்? சமுத்திரமும் வெட்டாந்தரையும் உண்டான போது நல்லதென்று கண்டார். வெட்டாந்தரையில் இருந்து கனிதரும் விருட்சங்கள் உண்டான போதும் கர்த்தர் என்ன சொன்னாரு? நல்லதென்று கண்டார். நமக்கு நல்லா தெரியும் இந்த இடத்துல ஏன் ஆண்டவர் 2வது முறையும் நல்லதென்று கண்டார் அப்படின்னு சொன்னா, 2வது முறை நல்லதென்று கண்ட போது எதை பார்த்து கர்த்தர் நல்லதென்று கண்டார்? விதையுடைய கனி மரம் செடி கொடிகளை முளைப்பிக்க கடவுது என்று சொன்ன பிற்பாடு நல்லதென்று கண்டார். நமக்கு இந்த எல்லாமே தெரியும். சீட் அப்படின்னாலே ரீப்ரொடெக்ட் பண்ணக்கூடியது இல்லையா? திரும்பவும் என்ன செய்யக்கூடாது? மல்டிப்ளிகேஷன் ஆகக்கூடியது, பல விதமாக பெருகக்கூடியது. அப்போ ஆண்டவர் இந்த பெருக்கத்தை பார்த்து, இந்த பெருகக்கூடிய இந்த ஜீவன் உள்ளவைகளை, லைஃப் இருந்தாதான் அது என்ன செய்யும்? சீட்ல என்ன உண்டு? லைஃப் உண்டு, ஜீவன் உண்டு. ஜீவன் தான் என்ன செய்யும்? முளைக்கும். அது முளைத்து பல மடங்காக பெருகக்கூடியது. பிரைஸ் தி லார்ட். இதை பார்த்த போது ஆண்டவர் என்ன பண்ணாரு? நல்லதென்று கண்டார். இதே போல இந்த 3ஆம் நாள் திருமணமும் மிகவும் நல்ல திருமணம். பிரைஸ் தி லார்ட். இந்த திருமண வீட்டுக்கு இயேசு தாய் முதலாவது அங்கே இருந்தார்கள். என்ன செஞ்சிட்டாங்க? அதுக்கப்புறம் இயேசுவும் சீஷர்களும் அழைக்கப்பட்டார்கள். அப்ப இந்த கல்யாணம் எத்தனாவது நாள் நடந்தது? 3ஆம் நாள். அப்போ இந்த 3ஆம் நாளை வேதம் என்ன சொல்லுது? 2 முறை நல்லதென்று கண்டது. பிரைஸ் தி லார்ட். இந்த 3ஆம் நாளுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த 3ஆம் நாளிலே பலவிதமான பெருக்கங்கள் உண்டாகும். அல்லேலூயா. என்ன அர்த்தம்? ஆவிக்குரிய அர்த்தம் அப்படின்னா, இந்த 3ஆம் நாளில் இயேசு உயிர் தெழுந்தார் இல்லையா? சபை உருவாகிச்சு. உருவாகினது அப்படின்னா ஜீவனிலிருந்து உண்டாச்சு, அப்படித்தானே? அது எப்படின்னு சொன்னா முளைச்சு வெளியில வந்தது சபை. பிரைஸ் தி லார்ட். வெளியே வந்த சபை என்ன ஆயிருச்சு அப்படின்னா, பலுகி உலகம் எங்கிலும் பெருகிருச்சு.
மூணாம் நாள்ல என்ன நடந்தது? உண்டாக்கும் போது விதைகள் உண்டானது. விதைகள் என்ன பண்ணிச்சு? பூமி எங்கிலும், அதாவது வெட்டாந்தரை எங்கிலும் முளைப்பித்து பெருகிருச்சு. அல்லேலூயா. பெருக்கம். மூன்றாம் நாள் அப்படின்னாலே பெருக்கம். லைஃப். அது மாத்திரமல்ல, பெருக்கம். அப்ப இந்த மூணாம் நாள்ல நடக்கக்கூடிய கல்யாணத்துல குறை இருக்கலாமா? இருக்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த கல்யாண வீட்டில் என்ன உண்டாயிற்று? குறைவு உண்டாயிற்று. இப்போ இயேசுவின் தாய்க்கு பயங்கர வருத்தம். ஒன்னாவது என்ன அப்படின்னா, தன் குடும்ப கல்யாணம். புரியுதா? அப்ப குடும்ப கல்யாணத்துல ஒரு குறைவு வந்துச்சுன்னு சொன்னா நமக்கு அது ஒரு வெட்கம் தானே. பையனுடைய வீட்டுக்கோ பொண்ணுடைய வீட்டுக்கோ அப்பா அம்மாவுக்கு மாத்திரமல்ல வெட்கம், அந்த முழு குடும்பத்துக்கும் வெட்கம். ஆனா இன்னைக்கு இருக்க காலத்துல நம்ம எல்லாம் கைகட்டி சிரிப்போம், நல்லா வேணும் இவனுக்கு, அப்படிதானே சிரிப்போம். ஆனா இயேசுவின் தாய் என்ன செய்யல? அப்படி அமைதியா இருக்க முடியல, சும்மா இருக்க முடியல. புரியுதா? அப்போ எப்படியாவது இந்த குறைவை நிறைவாக்க வேண்டும் என்று சொல்லி அவங்க படபடக்கிறாங்க. ஐயோ, திராட்சரசம் தீந்துருச்சே, ஒரு திருமணத்துக்கு பிரதானமா இருக்கக்கூடிய திராட்சரசம் தீந்துருச்சே. இப்ப யார்கிட்ட போறாங்க? இயேசுவின் இடத்துல போறாங்க. இயேசுவின் இடத்துல போகும்போது கூட எத்தனை பேர் இருந்தாங்க? சீஷர்கள் இருந்தாங்க இல்லையா? எத்தனை சீஷர்கள் இருந்தாங்க? 4 சீஷர்கள் இயேசுவோடு கூட இருந்தார்கள். புரியுதா? யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா, முதலாவது அதிகாரத்தை வாசிக்கும் போது யோவான் எழுதின சுவிசேஷத்தின் முதலாவது அதிகாரத்தில் அதேதான் அந்த வசனம். யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற 2 பேரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா என்பவன். அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்ற அர்த்தமாம். பின்பு இயேசுவினிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபா என்னப்படுவாய் என்றார். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமாம். மறுநாளிலே இயேசு கலிலேயாவுக்கு போக மனதாயிருந்து பிலிப்புவை கண்டு, நீ எனக்கு பின் சென்று வா என்றார். பிலிப் என்பவன் அந்திரேயா ஊராகிய பெத்சாய்தா பட்டணத்தான். பிலிப்பு நாத்தான் வேலை கண்டு எழுதியிருக்கிறவரை கண்டோம், அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத் ஊரானுமாகிய இயேசுவே என்றார். இப்ப நாத்தான் வேலையும் என்ன செய்யறாங்க? இயேசுவின் இடத்துல கூட்டிட்டு வர்றாங்க. இப்ப எத்தனை பேர் ஆயிட்டாங்க இதுல? அந்திரேயா, பேதுரு, பிலிப்பு, அடுத்தது யாரு? நாத்தான்வேல். இங்க 4 பேரும் அடுத்தது எங்க போறாங்க? இவர் 4 சீஷர்களுமாக சேர்ந்து எங்க போறாங்க? இப்போ கல்யாண வீட்டுக்கு போயிருக்காங்க. இப்போ இங்க எத்தனை பேர் இருக்காங்க மொத்தம்? இயேசுவோட சேர்த்து 5 பேர். அப்போ அழைக்கப்பட்டிருந்தவங்க எத்தனை பேரு? 5 பேர். 5 பேர் இந்த திருமண வீட்டுக்கு இயேசுவோடு சேர்த்து 5 பேர் இருக்காங்க. சரியா? பாசிங்க. இப்போ திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். இங்க ஒரு குறைவு உண்டாயிற்று. பிரைஸ் தி லார்ட். நமக்கு வேதம் சொல்லுகிறது, குறைவுகளை நிறைவாக்குகிற கர்த்தர். புரியுதா? இப்ப இயேசு கிறிஸ்துவை ஒரு இடத்துக்கு அழைத்திருக்கிறாங்க, அப்படிதானே? இயேசுவை இந்த கல்யாண வீட்டுக்கு என்ன பண்ணிக்கிறாங்க? அழைச்சிருக்கிறாங்க. அப்ப இயேசு அழைக்கப்பட்டிருக்கிறார் ஒரு வீட்டுக்கு. அப்ப அழைக்கப்பட்ட அந்த இடத்துல ஒரு குறைவு உண்டாயிற்று. குறைவு உண்டான போது அந்த குறைவை யாரால தான் நிவர்த்தி செய்ய முடியும்? இயேசு கிறிஸ்துவால தான் நிவர்த்தி செய்ய முடியும். பிரைஸ் தி லார்ட். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில என்ன குறைவுகள் இருந்தாலும் அந்த குறைவு எப்பதான் நிவர்த்தி ஆகும் அப்படின்னா, இயேசு உங்களுடைய வாழ்க்கையில இல்லை என்றால் உங்களுடைய வீட்டிலே வந்தால் மாத்திரமே உங்களுடைய வாழ்க்கையில குறைவு நிறைவாகும். வேற யாரு வந்தாலும் குறைவு குறைவாதான் இருக்கும்.
பிரைஸ் தி லார்ட். வேதத்தின்படியும் சரி, நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறபடியும் மனுஷனுக்கு ஒரு லிமிட் தான் உண்டு. பிரைஸ் தி லார்ட். நம்முடைய தேவைகளை சந்திப்பதற்கும் நமக்கு உதவி செய்வதற்கும் மனுஷனுக்கு ஒரு லிமிட். பிரைஸ் தி லார்ட். உலகம் அவ்வளவுதான், மனுஷனுடைய எபிலிட்டிங்கிறது அவ்வளவுதான். பிரைஸ் தி லார்ட். ஒரு லிமிட்டுக்கு மேல மனுஷனால் என்ன செய்ய முடியாது, உதவி செய்ய முடியாது. ஆனா இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். இப்ப நம்மகிட்ட ஒருத்தங்க ஒரு உதவி கேட்கறாங்கன்னு வைங்களேன், அவங்களுடைய தேவை ஒரு வேளை பெரிதா இருக்கும். அவங்க நம்மகிட்ட மட்டும்தான் கேட்கறாங்க அப்படின்னு சொன்னா எனக்கு ஒரு லிமிட் உண்டு இல்லையா? நான் என்ன பண்ணுவேன், 1 லட்சம் ரூபாய் தேவைப்படுது அவங்களுக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்ககிட்ட என்ன பண்றாங்க, ஒரு உதவி கேட்கறாங்க, சொல்றாங்க உங்ககிட்ட மட்டும்தான் அந்த உதவியை நான் என்ன செய்யறேன், கேட்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு என்ன செய்யும், தூக்கி வாரி போடும். அப்படித்தானே? 1 லட்சமா அப்படின்னு நம்ம அப்படியே ஒரு என்ன ஒரு ஷாக் ஆயிரும் இல்லையா? 1 லட்சம் ரூபாய் நான் எங்க போய் எடுக்கிறது, எங்க போய் கொடுக்கறது அப்படின்னு. அப்புறம் உட்கார்ந்து யோசிப்பீங்க, என்னால ஒரு 10,000 தான் தர முடியும். அப்ப இது உங்களுடைய எபிலிட்டி எவ்வளவு, உங்களுடைய லெவல் எவ்வளவு, இவ்வளவுதான். இதே போல எல்லாருடைய தேவைக்கும் நம்ம என்ன செய்திட முடியாது, அதை நிறைவேற்றக்கூடிய எபிலிட்டி மனுஷங்களுக்கு கிடையாது. புரியுதுங்களா? இன்னைக்கு ஒரு வேளை ஒருத்தங்களுக்கு 10,000 தேவைன்னு வச்சுக்கோமே, நம்மளும் 10,000 கொடுத்துட்டோம். இந்த 10,000 கொடுத்ததுனால அவங்களுக்கு அடுத்த தேவை ஒன்று வராமல் போகுமா? அவங்களுக்கு தேவை என்ன செய்யுது, வருகிறது. அப்போ நிறைவும் வர்றதில்லை. நம்ம கொடுக்கிறதுனால, ஒரு முறை கொடுக்கிறதுனால அவங்களும் என்ன செய்யறது இல்லை, நிறைவாகிறதும் இல்லை. அந்த இன்னும் அடுத்தது என்ன, ஒரு காரியம் குறையா வந்து நிக்க தான் செய்யுது. பிரைஸ் தி லார்ட். திரும்ப உங்ககிட்ட கேட்கறாங்க, ஒரு 10,000 கொடுக்க முடியுமா? 2வது முறை கூட என்ன செஞ்சிருவோம், கஷ்டப்பட்டும் விரும்பியும் விரும்பாமலும் முறுமுறுத்தும் இவனுக்கு இதே வேலையா போச்சுன்னு சொல்லி 2வது முறையும் ஒரு 10,000 கொடுத்துருவோம். 3வது முறையும் வந்து எனக்கு ஒரு 10,000 தேவைப்படுதுன்னு சொன்னா நம்ம காசு கையில் இருந்தாலுமே நம்ம என்ன சொல்லுவோம், இல்லைன்னு தானே சொல்லுவோம். இயல்பு. பிரைஸ் தி லார்ட். இப்ப நம்முடைய எபிலிட்டி எவ்வளவு தூரம், 2 முறை. ஆனா இயேசுவின் இடத்துல வரும்போது என்னென்ன தேவைகளோடு என்னென்ன குறைவுகளோடு நீங்கள் ஆண்டவரிடத்துல போனாலும் ஆண்டவர் அந்த குறைவுகளை நிவர்த்தியாக்குவார். பிரைஸ் தி லார்ட். அப்போ குறை நிவர்த்தியாக வேண்டுமானால் முதலாவது இயேசு அழைக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில இயேசுவுக்கு இடம் உண்டாயிருக்க வேண்டும். இயேசுவுக்கு இடம் கொடுக்காமல் இயேசுவே எனக்கு இந்த குறையை நிறைவாக்கும் என்று சொன்னால் ஒன்னும் நடக்காது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது அவர் என்ன குறைவுகள் நீங்கள் அவருடைய சமூகத்தில் போய் நின்னாலும் நிச்சயமா அவர் என்ன செய்வார், நிறைவேற்ற வல்லவர். பிரைஸ் தி லார்ட். என்னென்ன குறைவு இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும். அப்படிதானே? குறைவு அதான் மீனிங் என்ன அப்படின்னா இல்லாமை. இன்னொரு குறை உண்டு, நம்ம சொல்லுவோம் இல்ல, ஒருத்தங்களை பார்த்து குறையா சொல்லுவோம் இல்லையா, என்ன கேரக்டர் இல்லையா அது, அப்படிதானே? உன்னிடத்துல இன்னும் ஒரு குறை, அந்த மீனிங் அல்ல. இது வந்து என்ன அப்படின்னா இல்லாமையை குறித்து ஆண்டவர்கிட்ட போய் சொல்றது. பிரைஸ் தி லார்ட். என்னுடைய குறைவு, என்னுடைய குறை இல்ல, குறைவு. வித்தியாசம் புரிஞ்சுச்சா? குறை வேற, குறைவு வேற. ஆமென். அப்ப ஆண்டவனுக்கு என்ன சொல்றேன்னா உங்களுடைய குறைவுகளை நிறைவாக்குவார். பிரைஸ் தி லார்ட். குறையை நிறைவாக்குவார். அதுகிட்ட ஒப்பு கொடுக்கும். ஆண்டவரே என்கிட்ட இப்படி குறை இருக்கு, இதை சரி பண்ணிருங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமா அவர் நினைச்சுவார், மாற்றுவார். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இப்ப இந்த குறை நிறைவாவதற்கு, இந்த குறைவு அதாவது இந்த திராட்சரச குறைவு நிறைவாகுவதற்கு இந்த திருமண வீட்டார் செய்த காரியம் என்ன? இயேசுவை அழைத்தார்கள். பிரைஸ் தி லார்ட். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசு இல்லாமல் நம்முடைய குறைவு என்ன செய்யாது, நிறைவாகாது. நான் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவேன், என்னுடைய குறைவுகளை எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்ளுவேன் என்று நீங்கள் அநேக நேரங்களில் நினைக்கலாம். நமக்கும் ஒரு லிமிட் தான் உண்டு. பிரைஸ் தி லார்ட். ஆனா இயேசுவின் இடத்துல, கர்த்தரிடத்துல குறைவுகளை நிறைவாக்குவதற்கு எந்த லிமிட்டும் கிடையாது. அவர் எந்த நிலைமையில் இருந்தாலும் அதை முற்றிலுமாக மாற்றி நிறைவாக்க இயேசு வல்லவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் இயேசுவால எல்லா குறைவுகளையும் நிறைவாக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். என்ன குறைவா இருந்தாலும் அந்த குறைவு இயேசுவினுடைய சமூகத்தில் சொல்லப்படும் போது அது நிச்சயமாக அந்த குறை, அதாவது அறகுறை கிடையாது. பார்த்துங்க, ஆண்டவர்கிட்ட நான் அநேக நேரங்களில் சொல்றது உண்டு, இயேசுவின் இடத்துல, கர்த்தரிடத்துல அரைகுறை பிளஸிங் கிடையாது. அவர் அறகுறையா செய்கிறவரும் அல்ல, அறகுறையா கொடுக்கிறவரும் அல்ல. ஆமென். அப்போ எப்போ ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய நினைத்தாலும் அதுல ஒரு முழுமையும் இருக்கும், ஒரு பூரணமும் உண்டாயிருக்கும்.
பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் 3ஆம் நாளிலே அந்த திருமணம் நடந்தது. புரியுதா? அப்ப அங்க ஒரு குறைவு உண்டாயிற்று. இந்த 3ஆம் நாளிலே கர்த்தர் அதை என்ன பண்றாரு? அதை நிறைவாக்குகிறார். ஹல்லேலூயா. வேதத்துல பார்க்கும்போது இயேசுவை அழைத்தவர்கள் சிலர் உண்டு. ஆமென். நீங்க வரணும், எங்க வீட்டுக்கு வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு 7வது அதிகாரம் லூக்கா எழுதின சுவிசேஷத்துல ஒருத்தர் கூப்பிட்டார். அப்போ இயேசு ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு போகும்போது கூட அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. நமக்கு எல்லாருக்கும் தெரிந்திருக்கிற சம்பவம் தான். 7வது அதிகாரத்தை வாசிக்கும் போது 7வது அதிகாரம் லூக்கா, பரிசேயரில் ஒருவன் 36 தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து, இந்த பரிசேயன் என்ன பண்றாரு? இயேசுவை அழைத்து கொண்டு போய் எங்க கூட்டிட்டு போறாரு? வீட்டிற்கு போஜனம் பண்ணும்படியாக அழைத்து கொண்டு போகிறார். இயேசு என்ன பண்றாரு? அழைச்ச உடனே போறாரு இல்லையா? போனாரா? அப்ப இயேசு அழைத்தா வருவாரா? வருவார் இல்லையா? நிச்சயமா வருவார். அப்படிதான் எங்க வேதம் சொல்லுது. பரிசேயன் அழைத்தான், இயேசு என்ன பண்ணாரு? அவனுடைய அழைப்பை ஏற்று அவன் வீட்டுக்கு போனார். கானாவூர் கல்யாண வீட்டுக்கு அவங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருந்தது? அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. அழைப்பை ஏற்று இயேசு என்ன பண்றாரு? திருமண வீட்டுக்கு போனார். புரியுதா? அப்போ இதுல இருந்து ஆண்டவர் நமக்கு ஒரு சின்ன ஒரு காரியத்தை, ஒரு அட்வைஸ் சொல்றது என்ன அப்படின்னா, நம்முடைய சமுதாயத்துல இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கும்போது நமக்கு அழைப்பு இருக்குமானா நம்ம என்ன செய்யணும்? அப்போ போகணும். புரியுதா? இயேசு பாருங்க, அவர் அதுக்காக வந்தார், கல்யாண வீட்டுக்கு போறதுக்காக வந்தாரு இல்ல. ஆனா பாருங்க, ஒரு அழைப்பு வந்த போது அவர் அந்த கல்யாண வீட்டுக்கு என்ன செய்றாரு? போகிறார். அப்ப இயேசுவை அழைத்த போது இயேசு என்ன பண்றாரு? பரிசேயனுடைய வீட்டுக்கு போகிறார். போன மாத்திரத்துல அங்க எல்லாரும் பந்தி அமர்ந்து சாப்பிட்டு அப்படி பேசிட்டு இருக்காங்க இல்லையா? அப்போ ஒரு ஸ்திரீ என்ன பண்றாங்க? இயேசுவின் பாதத்துல வந்து, அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டில் பந்தி இருக்கிறதை அறிந்து, பரிசேயன் வீட்டில் பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று கொண்டு, அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று கொண்டு அழுது கொண்டு அவருடைய பாதங்களை கண்ணீரினால் நனைத்து தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். 47வது வசனத்தை வாசிங்க. ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். 50வது வசனத்தை வாசிங்க. அவர் ஸ்திரீயை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்றார். இப்ப பாருங்க, வீட்டிற்கு அழைத்தது யாரு? பரிசேயன். அந்த அழைப்பை ஏற்று இயேசு அந்த பந்தி இருக்கும்படி போனார், அவர்களோடு விருந்து உண்ணும்படி போனார். ஆனா அந்த போன இடத்துல என்ன நடந்தது? ஒரு ஸ்திரீயினுடைய பாவ வாழ்க்கை அவளை விட்டு மாறினது. பாவத்திலிருந்து ஒரு ஸ்திரீக்கு கர்த்தர் என்ன பண்ணாரு? ஒரு விடுதலையை கொடுத்தார். பாவம் மன்னிக்கப்பட்டது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொன்னார், என்னென்ன சொல்லி இருக்கிறாரு? விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அப்போ அந்த ஸ்திரீக்கு என்ன உண்டாயிற்று? ரட்சிப்பு உண்டாயிற்று. 3வது, தேவ ராஜ்யத்தினுடைய சமாதானம் வாழ்க்கையை ஆட்கொண்டது. பிரைஸ் தி லார்ட். நமக்கு நல்லாவே தெரியும், இயேசு தெளிவா சொல்லி இருக்கிறாரு, நான் கொடுக்கிற சமாதானம் இந்த உலக பிரகாரமானது அல்ல, பரலோகத்திலிருந்து வரக்கூடிய சமாதானம். நான் கொடுக்கிறது உலக பிரகாரமானது, உலகத்தில் உண்டாகிறது படி அல்ல, நான் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்ப அவருடைய சமாதானம் என்பது அவருடைய ராஜ்யத்தினுடைய சமாதானம். பிரைஸ் தி லார்ட். இந்த சமாதானம் உலகம் கொடுக்கக்கூடியது அல்ல. ஆமென். புரியுதுங்களா? அப்ப தேவ ராஜ்யத்தினுடைய சமாதானம் என் வாழ்க்கையில உண்டாயிருக்குமானால் உலகம் சமாதானம் இல்லாமல் இருக்கலாம், என்னை சுற்றிலும் சூழ்நிலைகள் சமாதானம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நான் சமாதானத்தோட வாசம் பண்ணுவேன். ஏனென்று சொன்னால் இயேசு வந்து எனக்கு கொடுத்த சமாதானம். பிரைஸ் தி லார்ட். அப்ப ஆண்டவர் ஒரு இடத்துல அழைக்கப்பட்ட போது நம்முடைய வாழ்க்கையில இயேசு வருவாரானால் முதலாவது நம்மை விட்டு என்ன போகும்? பாவம் போகும். பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்த பிரதான நோக்கமே
பாவங்களை மன்னித்து பாவிகளை ரட்சிக்கும்படியாக. அப்படித்தானே வந்தாரு. நீதிமான்களை அல்ல, பாவிகளையே மனம் திரும்பும்படி, பாவிகளே ரட்சிக்கப்படும்படி இந்த உலகத்துக்கு நான் வந்தேன். அப்போ இந்த பாவியான ஸ்திரீயினுடைய பாவம் முதலாவது என்ன செய்யப்பட்டது? மன்னிக்கப்பட்டது. அப்ப இயேசு உங்க வாழ்க்கையில வந்தா மிக முக்கியமா 3 நடக்கணும். எதுக்காக நம்ம பாவ மன்னிப்பு நிச்சயம் பெறணும், எதுக்காக நம்ம ரட்சிக்கப்படணும்னு சொல்றோம்? உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ரட்சிப்பு உண்டாகி தேவனுடைய சமாதானம் உங்களுக்கு உண்டாகி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப இயேசுவை அழைச்சா என்ன நடக்கும்? என் வாழ்க்கையில வாரும் ஆண்டவரேன்னு சொல்லி சொன்னா என்ன நடக்கும்? முதலாவது என்ன நடக்கும்? என் உள்ளத்துல இயேசு வந்தால் பாவம் என்னை விட்டு, என்னன்னா நம்ம சொல்லுவோம்ல, இவன் இருக்க இடத்துல என்ன சொல்லுவீங்க? இவன் இருக்க இடத்துல வராதே, இவன் இருக்க இடத்துல நான் இருக்க மாட்டேன் சொல்லுவீங்க இல்லையா? அப்படிதான் நம்ம உலக பிரகாரம் இவன் இருக்க இடத்துல நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது. பாவம் என்ன பண்ணும் அப்படின்னா, இயேசு வந்துட்டா பாவம் சொல்லும், இவர் இருக்க இடத்துல என்னால இருக்க முடியாது, நான் இருக்க மாட்டேன். அப்படிதான். அப்ப பாவம் மறைய வேண்டுமானால் என் உள்ளத்தில் இயேசு வர வேண்டும். ஆமென். எத்தனுடைய வாழ்க்கையில இயேசு இருக்காரு? உங்க பேர்ல இல்ல, உங்க பிறப்புல இல்ல, உங்க வாழ்க்கையில. ஹல்லேலூயா. உங்க அப்பா அம்மா கிறிஸ்தவ பேர் வச்சுக்கிறனால கிறிஸ்தவம் கிடையாது. நான் பிறந்ததுல இருந்தே சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கனால கிறிஸ்தவம் கிடையாது. கிறிஸ்துவனுக்குள்ள இருக்கணும். இன்னைக்கு உலக பிரகாரமா 90% பேர் கிறிஸ்தவன் சொல்லிட்டு இருக்க அத்தனை பேரும் அவன் பிறந்ததுனால கிறிஸ்தவன். எப்படி? அவங்க அப்பா அம்மாவுக்கு என்ன பேர் கொடுக்கப்பட்டிருந்தது? கிறிஸ்தவ பேர் கொடுக்கப்பட்டிருந்தது. இல்லைன்னு சொன்னா அவங்க கிறிஸ்டியானத்தை சிஎஸ்ஐலயோ ஆர்சிலயோ வந்து கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அதனால அவங்க என்ன ஆயிட்டாங்க? கிறிஸ்தவங்க ஆயிட்டாங்க. கல்யாணத்துக்கு வேண்டி இப்ப நிறைய கிறிஸ்தவங்க ஆகுறாங்க இல்லையா? கிறிஸ்தவங்க சொல்லிட்டு அப்படிதானே. பேரை மாத்தினா போதும், இல்லைன்னு சொன்னா ரெஜிஸ்டர்ல புக்கில் பேர் எழுதினா போதும், நீங்க என்ன ஆயிட்டீங்க? ஒரு சர்ச்சில் மெம்பர் ஆயிட்டா போதும், நீங்க இப்ப என்ன ஆயிட்டீங்க? கிறிஸ்தவர்கள் ஆகிவிட்டீர்கள். அது வல்ல வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து என் வாழ்க்கையில வர வேண்டும். என் தனிப்பட்ட வாழ்க்கையில, என் சொந்த வாழ்க்கையில அவர் இரட்சகராக எனக்குள்ளே வர வேண்டும். வந்தால் மாத்திரமே என்னுடைய பாவம் என்ன செய்யும்? என்னை விட்டு அகலும். நீங்க எவ்வளவுதான் பாவத்தை விடணும்னு முயற்சி பண்ணாலும் உங்க வாழ்க்கையில இருந்து பாவம் என்ன செய்யாது? போகாது. நான் ஏற்கனவே சொன்னது போல என்னுடைய மாமிசத்தின் சுபாவம் என்ன செய்யும் அப்படின்னா அங்கதான் இழுக்கும், அங்கதான் என்ன இழுத்துட்டு போகும். ஏன்னா என்னுடைய நேச்சர் அப்படி, இந்த மாமிசத்தினுடைய வீக்னஸ் அப்படி, இந்த மாமிசத்தினுடைய பலன் அப்படி. அதுக்கு தான் இழுக்கும், பாவத்துக்கு தான் இழுக்கும். அதுலதான் இன்பமாக இருக்கும், அதுதான் அதுக்கு சந்தோஷமா இருக்கும். ஆனா இயேசு என் வாழ்க்கையில வரும்போது இந்த பாவம் என்ன செய்திருது? என்னை விட்டு விலகி போகும். பாவம் என்னை விட்டு விலகின மாத்திரத்துல இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பு எனக்குள்ள வரும். ஆமென். ரட்சிப்பு வந்துருச்சுன்னு சொன்னா பாவ மன்னிப்பு நிச்சயம் உண்டாகும். பாவ மன்னிப்பு நிச்சயம் வந்துருச்சுன்னு சொன்னா உலகமே கொடுக்காத சமாதானத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். பிரைஸ் தி லார்ட். அப்போ பவுல் சொல்றார், எந்த சூழ்நிலையிலும் நான் மனரம்யமா இருக்கிறேன். உலகத்திலும் என்னுடைய வாழ்க்கையிலும் சுற்றி எல்லாம் பெரிய பெரிய போராட்டம் இருக்கிறது. எனக்கு சாப்பாடு இல்லை, பட்டினியா இருக்கிறேன், நிர்வாணமா இருக்கிறேன், கப்பற்சேதத்தில் இருக்கிறேன், என்னென்னமோ பிரயாசப்பட்டு பாடுபட்டு கொண்டிருக்கிறேன். ஆனால் நான் எந்த நிலைமையிலும் எப்படி இருக்கிறேன்? மனரம்யமா இருக்கிறேன். இது எப்படி சாத்தியம்? கிறிஸ்து எனக்குள்ளே வந்த போது. ஹல்லேலூயா. இயேசு எனக்குள்ளே வந்த போது என்ன பெரிய பிரச்சனை வந்தாலும் நான் மனரம்யமாக இருப்பேன். அதுதான் பரலோகம் கொடுக்கிற சமாதானம். புரியுதா? இப்ப சமாதானத்தோடு ஆண்டவர் அந்த ஸ்திரீ என்ன பண்ணாரு? அப்ப அந்த வீட்டுக்கு அழைத்த போது, இல்லை ஒரு இடத்துல இயேசு வந்தால், இல்லைன்னா உங்களுடைய வாழ்க்கையில இயேசு வந்தா உங்களுடைய பாவமறையும், ரட்சிப்பு உண்டாகும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 11வது அதிகாரம் யோவான் எழுதின சுவிசேஷத்துல 3வது வசனம். அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாயிருக்கிறான் என்று சொல்ல இப்ப இயேசுவை அழைத்து கொண்டு வரும்படியாக என்ன பண்றாங்க? யார் அனுப்புனா? மார்த்தாளும் மரியாளும் ஆள் அனுப்புகிறாங்க. பிரைஸ் தி லார்ட். நீர் சிநேகிக்கிறவன் எப்படி இருக்கிறான்? வியாதியா இருக்கிறான். அப்ப அந்த வியாதி எப்படிப்பட்ட வியாதின்னு இயேசு சொல்ற? மரணத்துக்கு ஏதுவான வியாதி. ஆனா இயேசு என்ன சொல்றாரு? இதன் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படும் என்று அறிந்து லேட்டா வந்தார். புரியுதா? ஆனா அழைப்பின்படி இயேசு என்ன பண்ணாருங்க? வந்தார். புரியுதா? அப்ப மார்த்தாளும் மரியாளும் இயேசுவை அழைத்த போது அங்க யார் வந்தா?
4 நாளைக்கு அப்புறம் வந்தார். ஆனா இயேசு என்ன செஞ்சாரு? வந்தார். அப்ப இயேசு அழைக்கும் போது என்ன செய்வார்? நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில வருவார். ஆமென். இப்ப வந்த போது மார்த்தாள் ஓடி வர்றாங்க. சகோதரன், நீர் இங்க இருந்திருந்தனால் என் சகோதரன் செஞ்சிருக்க மாட்டான், மரித்திருக்க மாட்டான். மரியாள் என்ன சொல்றாங்க? நீர் இங்க இருந்திருந்தானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். அப்ப இயேசு இருந்தா என்ன கிடையாது? அப்படித்தானே சொன்னாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசு இருந்தா உங்களுடைய வாழ்க்கையில என்ன கிடையாது? மரணம் கிடையாது. அப்படின்னு சொன்னா இயேசு உங்கள் வாழ்க்கையில வரும்போது உங்களுக்கு என்று நியமிக்கப்பட்டிருக்கிற நியாய தீர்ப்பாகிய மரணம் உங்களுக்கு நீக்கப்படும். உங்களுக்கு என்ன உண்டாகும்? அப்போ ஜீவன் உண்டாகும். பிரைஸ் தி லார்ட். இப்போ இயேசுவை பார்த்து இவங்க 2 பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரே வார்த்தை என்ன சொன்னாங்க? நீர் இங்க இருந்திருந்தானால். ஹல்லேலூயா. அப்போ உங்க வாழ்க்கையில இயேசு எதுக்காக வேணும்? ஜீவனை சுதந்திரிக்கும்படியாக, உங்களுடைய மரணத்திலிருந்து உங்களை விடுவிக்கும்படியாக. அப்ப இயேசு எதற்காக உலகத்துக்கு வந்தார்? பாவிகளை ரட்சித்து அவர்களுக்கு ஜீவனை கொடுக்கும்படியாக. ஹல்லேலூயா. ஏன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்றோம்? ஏன் ரட்சிக்கப்படுங்கன்னு சொல்றோம்? உங்களுக்கு எல்லாருக்கும் மரணத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியாக. பிரைஸ் தி லார்ட். மதம் மாற்றுதல்ல இது. இது எதற்காக சொல்லப்படுகிறது என்று சொன்னால், இயேசுவின் மூலமாக உண்டாகிற ஜீவனை சுதந்திரிக்கும்படியாக. அதுக்காக தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். அதற்காக தான் திரும்ப திரும்ப சொல்றோம், இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, இயேசுவை நீங்க சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க. ஏனென்று சொன்னால் எல்லா மனிதனுக்கும் என்ன நியமிக்கப்பட்டிருக்கிறது? மரணம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆதாமில் இருந்து புறப்பட்ட அத்தனை பேருக்கும் என்ன நியமித்திருக்கிறார்? ஆண்டவர் மரணத்தை நியமித்தார். ஆனா இந்த மரணத்திலிருந்து விடுதலை இயேசுவால் மாத்திரமே உண்டாகும். பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த ஸ்திரீகள் அறிந்திருந்தாங்க, நீர் இங்க இருந்திருந்தீரானால், நீர் இங்க இருந்திருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். பிரைஸ் தி லார்ட். இதான இன்னைக்கு உலகத்திற்கு நியந்தி. உலகத்தில் எத்தனையோ பேர் மரிச்சு போறாங்க இயேசு இல்லாம. அப்படிதானே? நம்ம எல்லாம் என்ன சொல்லணும் அப்போ? ஆண்டவரே, இவங்க வாழ்க்கையில நீர் இல்லாததுனால மரிச்சு போறாங்க. பிரைஸ் தி லார்ட். உங்க வாழ்க்கையில இயேசு இல்லாம நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது? மரித்திடக்கூடாது. வேதம் சொல்லுது, கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்தவர்கள் எல்லாரும் எழுந்திருப்பார்கள் முதலாவது. அப்படிதானே? அப்ப கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்தோம் என்று சொன்னால் நிச்சயமா உங்களுக்கு என்ன உண்டு? ஜீவன் உண்டு. பிரைஸ் தி லார்ட். அப்ப இயேசு இல்லாம இந்த உலகத்துல நம்ம என்ன மரிச்சிடக்கூடாது. புரியுதா? கிறிஸ்துவுக்குள்ளாக மரிக்கணும். சகோதரிகள் என்ன சொன்னாங்க? நீர் இங்க இருந்திருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். இப்ப இயேசு கேட்கிறார், அவனை எங்கே வைத்தீர்கள் அப்படின்னு கேட்ட உடனே ஆண்டவரை கூட்டிட்டு போறாங்க. எங்க கூட்டிட்டு போறாங்க? கல்லறையின் இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போன போது ஆண்டவர் சொன்னாரு, கல்லறை என்ன செய்யுங்க, கல்ல என்ன செய்யுங்க, புரட்டி தள்ளுங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னார், லாசருவே வெளியே வா. பிரைஸ் தி லார்ட். அப்படின்னு சொன்னா மரணத்திலிருந்து ஆண்டவர் என்ன செஞ்சாரு? மரித்து போனவனை வெளியே அழைக்கிறார். எப்படி? ஜீவனுக்கு ஏதுவாக அழைக்கிறார் அவனை. ஹல்லேலூயா. அப்படிதானே? அவர் கமாண்ட் தானே அது, இல்லையா? அவன் மரித்து கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறான். இப்ப ஆண்டவர் கூப்பிடுறார். எப்படி கூப்பிடுறார் அப்படின்னா, மரித்து போனவனே நீ மரணத்தை விட்டு என்ன செய், வெளியே வா. அப்ப இயேசு வந்தால் மரணத்திலிருந்து என்ன உண்டாகும்? விடுதலை உண்டாகும். இப்போ இயேசு கூப்பிட்ட உடனே என்ன பண்ணார் லாசரு? அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். மரித்தவனாக வந்தான்? உயிரோட வந்தான். பிரைஸ் தி லார்ட். உள்ள போகும்போது எப்படி போனான்? மரித்து போனான். வெளியே வரும்போது உயிரோடு வந்தான். அதான் இயேசு சொன்னார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அல்லேலூயா. இப்ப பாருங்க, அவரை விசுவாசித்தார்கள் 2 சகோதரிகள். ஆண்டவரே, நீர் இங்கு இருந்திருந்தானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். இயேசு சொன்னார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னார், லாசருவே வெளியே வா. இப்ப மரித்து உள்ள போனவன் வெளியே உயிரோட வந்தான். அல்லேலூயா. புரியுதா? அவனை உள்ள கல்லறைக்குள்ள வைக்கும் போது மரித்தவனாக வைத்தார்கள். வெளியே வந்த போதோ அவன் ஜீவனோடு வந்தான். பிரைஸ் தி லார்ட். இயேசுவால தான் ஜீவன். அல்லேலூயா. இயேசுவால தான் உங்களுக்கு ஜீவன். புரியுதா? அப்ப இயேசு என் வாழ்க்கையில வந்துட்டா என்னுடைய மரணம் மாற்றி எழுதப்படும். பிரைஸ் தி லார்ட். மரணம் ஜீவனாக மாற்றி எழுதப்படும். என்னுடைய வாழ்க்கையிலே ஜீவன் உண்டாகும். அப்ப இயேசு எங்க அழைக்கப்பட்டாலும், இயேசுவை எந்த இடத்துக்கு நீங்க அழைத்தாலும், யார் அழைத்தாலும் இயேசு என்ன பண்ணுவார்? வருவார். அல்லேலூயா. உங்களுக்கு விசுவாசம் இருக்கா? நீ ரட்சிக்கப்படாதவங்க இயேசுவை அழைங்க. இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து, இயேசுவே வாரும்,
இயேசுவேன் உள்ளத்துல வாரும். இதை நம்ம சொல்லணும். நம்ம இது குழந்தைக்கு சொல்றது மாதிரி நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். நிச்சயமா அந்த வார்த்தைகள் உங்க வாயிலிருந்து வரணும். ஆண்டவரே என் உள்ளத்துல வாரும், இயேசு என் வாழ்க்கையில வந்தா மாத்திரம்தான் பாவம் என்னை விட்டு போகும். பிரைஸ் தி லார்ட். சிலருடைய வாழ்க்கையில நீண்ட நாள் விலகாத பாவங்கள் எல்லாம் இயேசு வந்த நேரத்தில் நம்முடைய விட்டு மாறி போகும். எத்தனை சாட்சிகள் நீங்க கேட்டிருப்பீங்க தெரியுமா? விட முடியாத பாவ பழக்கங்கள் எல்லாம் சொல்லுவாங்க, இயேசுவை நான் ஏற்றுக்கொண்ட போது, இயேசு என் உள்ளத்தில் வந்த போது, இயேசுவை என்னை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட அந்த நிமிஷத்துல என் பாவம் என்னை விட்டு நீங்கி போனது. பிரைஸ் தி லார்ட். அந்த பாவத்தை குறித்து சிந்தனையே இல்லாமல் போயிற்று. புரியுதா? நம்ம மாமிசம் எப்படிப்பட்டது? பலவீனம் உள்ளது. புரியுதா? பாவத்துக்காக தான், அந்த பாவத்தின் கிரியைக்கு தான் நம்ம மாமிசம் நினைச்சு இழுக்கும். அது மாமிசத்தினுடைய சுபாவம் அது. ஆனா இயேசு எனக்குள்ளே வரும்போது அந்த பாவத்திலிருந்து நிச்சயமா இயேசு விடுதலையை கொடுப்பார். ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய பாவத்திலிருந்து விடுதலை வர வேண்டுமானால் யார் வேணும்? நீங்க என்ன தீர்மானம் பண்ணாலும், என்ன பொருத்தனை பண்ணாலும், நீங்க தலைகளாவே நின்று ஆராதிச்சாலும் பாவம் உங்களை விட்டு போகாது. பிரைஸ் தி லார்ட். புரியுதுங்களா? இயேசு உங்களுடைய வாழ்க்கையில வராவிட்டால், நான் நல்ல தவறாம ஆலயத்துக்கு போறவங்களா இருக்கலாம், நான் தவறாமல் ஆலயத்துக்காக எல்லாவற்றையும் செய்கிறவனாக இருக்கலாம், நான் தவறாமல் எல்லாவற்றுக்காக கொடுக்கிறவர்களாகவும் நாம் இருக்கலாம். ஆனால் என் வாழ்க்கையில இயேசு இல்லாவிட்டால், இயேசு என்கிற இரட்சகரின் வாழ்க்கையில இல்லாமல் போனால், என்னுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற, என்னுடைய சரீரத்தில் இருக்கிற, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவம் என்னை விட்டு மறையாது. ஹல்லேலூயா. பாவம் மறையலன்னு சொன்னா அடுத்தது என்னது? வேதம் என்ன சொல்லுது? பாவத்தின் சம்பளம் மரணம். பிரைஸ் தி லார்ட். அப்போ உங்க வாழ்க்கையில பாவம் உங்களை விட்டு போகாமல் இருந்தால் அதனுடைய முடிவு என்ன? மரணம். ஹல்லேலூயா. புரிஞ்சுதா? அப்போ பாவத்திலிருந்து விடுதலை வரணும்னா யார் வரணும்? இயேசு உங்க வாழ்க்கையில வரணும். பிரைஸ் தி லார்ட். நீங்க ரட்சிக்கப்படணும். பாவத்திலிருந்து மனம் திரும்பி ரட்சிக்கப்படணும். உலக பிரகாரமான வழிபாடுகள் இருந்து மனம் திரும்பி நீங்க ரட்சிக்கப்படணும். உங்க வாழ்க்கையில இயேசு சொந்த ரட்சகரா வரணும். இயேசு அல்லாமல் இந்த பூமியில ரட்சிப்புக்கு வேற வழி இல்லை. புரியுதா? வேதம் தெளிவா சொல்லுது, வானத்தின் கீழே பூமி மேலே வானவர் இயேசு நாமமல்லார். வானத்தின் கீழே பூமி மேலே வானவர் இயேசு நாமமல்லார். ரட்சிப்படைய வழி இல்லையே, இரட்சகர் இயேசு வழியவரே. வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை. வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை. சத்திய வாக்கை நம்பியவா, நித்திய ஜீவன் உனக்களிப்பார். சத்திய வாக்கை நம்பியவா, நித்திய ஜீவன் உனக்களிப்பார். உன் பேரை ஜீவ புஸ்தகத்தில் உண்மையாயின்றே எழுதிடுவார். வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை. வானத்தின் கீழே பூமி மேலே வானவர் இயேசு நாமமல்லார். வானத்தின் கீழே பூமி மேலே வானவர் இயேசு நாமமல்லார். இரட்சகமடைய வழி இல்லையே, இரட்சகர் இயேசு வழியவரே. வருவாய் தருணம் இதுவே, வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை. வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை. சத்திய வாக்கை நம்பியவா, நித்திய ஜீவன் உனக்களிப்பார். சத்திய வாக்கை நம்பியவா, நித்திய ஜீவன் உனக்களிப்பார். உன் பேரை ஜீவ புஸ்தகத்தில்
உண்மையா என்றே எழுதிடுவார். வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரேன். வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை, வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை. அழகு மாயை நிலைத்திராதே, அதை நம்பாதே மயக்கிடுமே. அழகு மாயை நிலைத்திராதே, அதை நம்பாதே மயக்கிடுமே. மரணம் ஓர் நாள் சந்திக்குமே. மறவாதே உன் ஆண்டவரை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரேன். வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை, வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை. வானத்தின் கீழே பூமி மேலே வானவர் இயேசு நாமமல்லார். வானத்தின் கீழே பூமி மேலே வானவர் இயேசு நாமமல்லார். ரட்சிப்படைய வழி இல்லையே, இரட்சகரேசு வழி அவரேன். வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை, வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை. அழகு மாயை நிலைத்திராதே, அதை நம்பாதே மயக்கிடுமே. அழகு மாயை நிலைத்திராதே, அதை நம்பாதே மயக்கிடுமே. மரணம் ஓர் நாள் சந்திக்குமே. மறவாதே உன் ஆண்டவரை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை, வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் மரணம் ஒரு நாள் சந்திக்கும். ஆனா இயேசுவில்லாத வாழ்க்கை நரகம். இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் மரிக்கிறவனுக்கு நரகம். பிரைஸ் தி லார்ட். அப்ப இயேசு ஒருவரை அல்லாமல் ரட்சிப்புக்கு இந்த பூமியில வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் காண்கிறவைகள் யாவும் மாயையே, எல்லாம் அழிவுக்கென்று வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மாறாதது இயேசு கிறிஸ்துவினுடைய ரட்சிப்பும் நித்திய ஜீவனும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப இயேசு கிறிஸ்துவை நீங்க சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்ளுங்க. நீங்க ரட்சிக்கப்படணும். உங்களுக்கு ரட்சிப்பு மிக அவசியம். ரட்சிக்கப்படலைன்னா பரலோக ராஜ்யம் போக முடியாது என்று ஏன் சொல்லுகிறாங்கன்னு சொன்னா, நீங்க எல்லாரும் மரித்து போவதற்காக அல்ல, நீங்கள் நித்திய ஜீவனை சுதந்தரிக்கும்படியாக. ஆமென். அப்ப இயேசு ஒரு வீட்டிலே வந்தார்னு சொன்னால், வீடு என்பது நீங்களும் நானும். பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய வாழ்க்கையில இயேசு வந்தார் என்று சொன்னால் அவன் மரித்து போவதில்லை, ஜீவனை சுதந்தரிப்பான். புரியுதா? அப்ப அதுதான் அந்த ஸ்திரீகள் சொன்னார்கள், நீர் இங்க இருந்திருந்தீரானால், பிரைஸ் தி லார்ட், நீர் இங்க இருந்திருந்தீரானால் என் சகோதரனை செஞ்சிருக்க மாட்டான், மரித்திருக்க மாட்டான். பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ண வேண்டிய ஒரு ஜெப குறிப்பு. நம்ம கண்ணு முன்னாடி எத்தனை பேர் மரிச்சு போறாங்க இல்லையா இயேசு இல்லாமல். அப்ப இயேசு இருந்திருந்தாரானால் அவன் மரித்தாலும் பிழைப்பான். அப்படிதானே ஆண்டவர் சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். பிரைஸ் தி லார்ட். இப்ப இயேசு அந்த வீட்டுக்கு வந்தபோது அவங்களுடைய திராட்சை ரசம் குறைவாக இருந்த அந்த குறைவு நிறைவானது. உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன குறைவுகள் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ, எந்த குறைவுபாடுகளோடு என்னென்ன குறைவுகளோடு தேவ சமூகத்தில் வந்திருக்கிறீங்களோ, நீங்க செய்ய வேண்டியது தேவ சமூகத்தில் போய் ஆண்டவரை அழைத்து, ஆண்டவரே என் வாழ்க்கையில மாறும், என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைவு மாறணும். ஆமென். என் குறைவு நீங்க வந்தா மாத்திரம்தான் மாறும். அது மாறும் என்று சொன்னால் நிச்சயமாகவே உங்களுக்கு அது ஜீவனை கொண்டு வரும். இயேசு உங்க வாழ்க்கையில வந்தா எல்லா குறைவுகளும் மாறும். விசுவாசிக்கிறவங்க வாழ்க்கையில இது கர்த்தர் செய்வார். புரியுதா? அடுத்தது இப்ப இங்க என்ன சொல்றாங்க? அடுத்தது வசனத்தை வாசிங்க. 2வது அதிகாரம் யோவான் 5வது வசனம். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ
அதன்படி செய்யுங்கள், சொல்லுகிறபடி செய்யுங்கள். Praise the Lord. நம்ம சொல்லுவோம் இல்லையா, உனக்கு எதுக்கு வேண்டாத வார்த்தை பேச்சு, சொல்றதை செய். நீங்க சொல்லுவீங்க இல்லையா, சொல்லியிருப்பீங்க இல்லையா, எல்லாரையும் பார்த்து அப்படித்தானே பேசிட்டு இருக்கீங்க. நான் சொல்றதை செய்ய வேண்டியதானே, அப்படித்தானே சொல்றோம். நம்ம அதுதானே நம்முடைய பேச்சு வழக்கு. எதுக்கு வேண்டாத வளவள பிளவள பேச்சு, சொல்றதை செய்ய வேண்டியதானே. இப்ப தாய் என்ன சொல்றாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ. மரியாள் கொடுத்த ஒரு பெரிய மெசேஜ் இது, புரியுதுங்க. மரியாள் ஒரே ஒரு மெசேஜ் தான் கொடுத்தாங்க, புரியுதுங்களா. என்ன மெசேஜ் அது? வேற எதுவும் மெசேஜ் பைபிள்ல கிடையாது. மரியாள் கொடுத்த மெசேஜ், புரியுதுங்களா. இயேசு கிறிஸ்துவ குறித்து ஒரு மெசேஜ் கொடுத்தாங்க. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ, கைப்பிடிங்க. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படியே செய்யுங்கள். போதும். ஓ இஷ்டம் போல எதையாவது செஞ்சுக்கிட்டு கர்த்தாவே இதை கேளும் என்று சொன்னா அவர் காது கேளாதவர் போல போவார். நிறைய நம்ம பிரச்சனை என்ன அப்படின்னா, என் விருப்பம் போல எல்லாத்தையும் செய்யறது. ஆனா கர்த்தருக்கு கண் இருக்கணும், காதும் இருக்கணும். எதுக்கு? நான் செய்வதை அவருக்கு அங்கீகரிக்கணும், நான் செய்வதை அவர் ஆசீர்வதிக்கணும். ஆனா அந்த அம்மா என்ன சொல்லுச்சு, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ. அந்த அம்மா நான் சொல்றதை கேளுங்கன்னு சொல்லல, புரியுதா. நான் என்ன சொல்றேன்னா அவர் என்ன சொல்றாரோ அதை கேட்டுட்டு போயிருங்களேன். உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு திராட்சரசம் தானே இல்லை, திராட்சரசம் தானே வேணும், திராட்சரசம் தானே வேணும், அதானே வேணும் உங்களுக்கு. இப்போ அவர் என்ன சொல்றாரோ அதன்படியே செய்யுங்கள். வேதத்துல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, லூக்கா எழுதின சுவிசேஷத்துல வாசிங்க, 6வது அதிகாரம் 46ல இருந்து வாசிங்க. என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமற் போகிறது என்ன? என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவனை யாருக்கு ஒப்பா இருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறான். நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமற் போயிற்று. ஏனென்றால் கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. இன்னும் அதே போல 7வது அதிகாரம் மத்தேயு, 7வது அதிகாரம் மத்தேயுல 21ல இருந்து வாசிங்க. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. 26வது வசனத்தை வாசிங்க. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ. Praise the Lord. வேதம் என்ன சொல்லுது? இப்ப மரியாள் என்ன சொன்னாங்க வேலைக்காரரிடத்துல? அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ சொல்லுகிறபடி கேட்டுட்டு போங்கன்னு சொல்லல, செய்யுங்கள். புரியுதா? நம்ம எல்லாரும் கேட்போம், அவர் சொல்றபடி எல்லாம் நம்ம என்ன செய்வோம்? கேட்போம், ஆனா செய்ய மாட்டோம், அப்படித்தானே? ஆனா வேதம் என்ன சொல்லுது? மரியாள் என்ன சொல்லி கொடுத்தாங்க? அவர் சொல்லுகிறத படி நீங்க என்ன செய்யணும்? செய்யணும். பிரைஸ் தி லார்ட். இயேசு என்ன சொன்னாரு? என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் அல்ல, என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். அல்லேலூயா. அப்போ அவர் சொல்லுகிறத கேட்கிறவர்களாக அல்ல, கேட்டு அதன்படியே செய்கிறவர்களாக இருப்பவர்களே பிரைஸ் தி லார்ட், அவங்களுக்கு தான் அந்த குறைவு நிறைவாகும். அல்லேலூயா. இப்போ உன்னுடைய திராட்சரச குறைவு நிறைவாக வேண்டுமானால், உன்னுடைய குறைவு வாழ்க்கையில விட்டு நீங்கி நிறைவு வர வேண்டுமானால், அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்க. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, என் விருப்பம் போல எல்லாத்தையும் செய்யறது. கூப்பிடுறது யார?
ஆண்டவரே, ஆண்டவரே, கர்த்தாவே, கர்த்தாவே, ஏசப்பா, ஏசப்பா, இயேசுவே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் வாயில வந்துட்டு இருக்கோம். ஆனா என் கிரியைகள் அத்தனையும் என் விருப்பம்படி. அல்லேலூயா. ஏதாவது புரிஞ்சுதா உங்களுக்கு? புரிஞ்சாலும் புரிஞ்சிருக்காதே, புரியாத மாதிரி தானே இருப்பீங்க. ஏன்னா என் வாயிலிருந்து எப்போதுமே என்ன வருது? கர்த்தாவே, ஏசப்பா, ஆண்டவரே, ஸ்தோத்திரம், அல்லேலூயா எல்லாம் வருது வாயில. ஆனா நான் செய்கிற அத்தனையுமே அவர் சொல்லுகிறதுக்கு மாறா இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, இப்படிப்பட்டவன் தேவராஜ்யத்துல தேவனுக்கு பிரியமானவன் இல்லைன்னா எனக்கு பிரியமானவன் அல்ல. ஆண்டவர் சொன்னார், என்னை நோக்கி ஆண்டவரே, ஆண்டவரே என்று அழைப்பதனால் அல்ல, என்னை நோக்கி கர்த்தாவே, கர்த்தாவே என்று கூப்பிடுறதுனால அல்ல, நான் இயேசுவனுடைய ஆலயத்துக்கு போய் இயேசுவேன்னு கூப்பிடுறதுனால அல்ல, அவர் சொன்னபடி செய்கிறவனே. இங்க இருக்கிற நம்ம அநேகர் ஏசப்பா, இயேசுவே, பதட்டம் வரும்போது, கலக்கம் வரும்போது, வேதனை வரும்போது ஆண்டவரே இயேசுவேன்னு கூப்பிடுறோம். ஆனா ஆண்டவருடைய பார்வையில் இது பிரியமா இருக்குதா? நீ இயேசுவே இயேசுவே 100 வாட்டி கூப்பிடுங்க, ஆண்டவரேன்னு 100 வாட்டி கூப்பிடுங்க, 1000 ஸ்தோத்திர பலி ஆண்டவர் நாமத்தை சொல்லி கூட சொல்லுங்க. எத்தனை பேர் வச்சிருக்கீங்க 1000 ஸ்தோத்திர பலி? கர்த்தருடைய நாமத்தினாலே 1500 ஸ்தோத்திர பலிகளும் நீங்க சொல்லுங்க. ஆனால் அவர் காது கேளாதவர் போல் இருப்பார். நான் சொல்லல, அவர் தான் சொன்னார். புரியுதுங்களா? என்னை நோக்கி இரவும் பகலும் கர்த்தாவே, கர்த்தாவே என்று அழைக்கிறவன் அல்ல, என்னை நோக்கி இரவும் பகலும் கர்த்தாவே, ஆண்டவரே, இயேசுவே, அப்பா, பிதாவே அப்படின்னு கூப்பிடலாம். ஆண்டவர் சொல்றாரு, இவன் அல்ல, இவன் அல்ல, இப்படிப்பட்டவன் அல்ல, என் வார்த்தைகளை கேட்டு அதன்படியே செய்கிறவனே தேவராஜ்யத்தில் பிரவேசிப்பான், அவனே எனக்கு பிரியமானவன். புரியுதுங்களா? அப்போ மரியாள் சொன்ன செய்தியினுடைய அர்த்தம் புரிஞ்சுதா? நீங்க கூப்பிட்டு இருந்தா ஒன்றும் வராது. நீங்க அழைச்சதுனால மாத்திரம் அழைச்சா வருவாரு, வந்தா எல்லாம் நடக்கும். ஆனா என்ன பண்ணணும்? அவர் சொல்லுகிறபடி செய்யணும். பிரைஸ் தி லார்ட். அப்ப அவர் என்ன சொல்லிட்டு இருக்கிறாரு? நான் வரணுமா, நான் என்ன செய்யணும்? ரட்சிக்கப்படணும், உன் பாவத்தை அறிக்கை பண்ணணும், பாவத்தை விட்டு விலகணும், நீ மனம் திரும்பணும், நீ ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுக்கணும், நீ கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்யணும். இதெல்லாம் செய்யும் போது உன்னுடைய குறைவுகள் நிறைவாகும். பிரைஸ் தி லார்ட். அப்ப இயேசு உங்களுடைய குறைவை நிறைவாக்க வேண்டுமானால் ஆண்டவர் சொல்லுகிற அடுத்த வார்த்தை என்ன அப்படின்னா, நீ உங்களுக்கு கூப்பிடுறதுல அல்ல, அவருடைய வார்த்தையின்படி செய்கிறது. பிரைஸ் தி லார்ட். தெளிவாதாமா சொன்னாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படியே செய்யுங்கள். இப்ப பாருங்க அவங்க என்ன பண்றாங்க, திரும்ப அந்த 2வது அதிகாரத்துல இயேசு வேலைக்காரரை நோக்கி எதுல தண்ணீர் நிரப்ப சொன்னாரு? ஜாடிகளில் தண்ணீர். அவர்கள் என்ன பண்ணாங்க? அவைகளை நிறைய நிரப்பினார்கள். பிரைஸ் தி லார்ட். புரியுதா? 6 கற்சாடிகள் அங்க இருந்தது, அப்படி இல்லையா? தெரியல என்ன சாடி? கற்சாடி, கல்லில் அவர் செய்யப்பட்டது, கல்லுனாலான கற்சாடி. இந்த 6 கற்சாடியும் அவங்க எப்படி நிரப்புனாங்க? நிறைய நிரப்புனாங்களாம். பிரைஸ் தி லார்ட். அப்ப அவர் சொல்ற வார்த்தைக்கு பாதியா அவங்க கீழ்ப்படியல, முழுமையா கீழ்ப்படிந்தாங்க. அப்படித்தானே? ஒருவேளை அந்த ஒரு 2 பந்தி தான் விளம்பணும்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை கற்சாடி திராட்சரசம் தேவைப்பட்டிருக்கும்? ஒருவேளை 1 இல்லைன்னா 2 தேவைப்பட்டிருக்கும். அப்போ இவன் கணக்கு போட்டிருக்கலாம், நமக்கு இனி ஒரு 2 தானே தேவை, 2 மட்டும் நிரப்பி வச்சுட்டு போதும் அப்படின்னு அவன் என்ன செய்யல, விடல. இயேசு என்ன சொன்னாரு? கற்சாடிகளில் தண்ணீரை நிரப்புங்கள், 2 ஜாடிகளில் தண்ணீரை நிரப்புங்கள், அப்படிதானே சொன்னாரு. அவர் 1ன்னு சொல்லல, 2ன்னு சொல்லல, 3ன்னு சொல்லல. அப்ப அங்க எத்தனை இருந்ததோ அத்தனையும் என்ன பண்ணார்? ஆண்டவர் நிரப்ப சொன்னார். அதுதான் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படியே செய்யறது. புரியுதா? இப்போ அதன்படியே அவர்கள் செஞ்சாங்க. நீ நிரப்பினவன் 3/4 பாகம் நிரப்பல்ல, அரை பாகமும் நிரப்பல்ல. புரியுதுங்களா? முழுமையாக நிரம்பி வழியத்தக்கதாக முழுமையாய் நிரப்பினார்கள். இதுதான் இயேசுவுக்கு கீழ்ப்படிதல். நம்முடைய வாழ்க்கையில
எத்தனையோ காரியங்களை நம்ம முழுமையா கீழ்ப்படியாம வச்சுட்டு இருக்கிறோம். அதனாலேயே நமக்கு பெரிய குறைவு. அப்ப எனக்கு நிறைவு உண்டாக வேண்டுமானால், என் குறைவு மாற வேண்டுமானால், அவர் சொல்லுகிறபடி கேட்பது, அந்த கேட்டதன்படி அப்படியே முழுமையாய் கீழ்ப்படிந்து செய்வது. அல்லேலூயா. அப்போ உங்க வாழ்க்கையில குறைவு மாறணும், என்ன செய்யணும்? கேட்பதை அப்படியே கீழ்ப்படிந்து முழுமையாய் நிறைவேற்றுவது. முழுமையான கீழ்ப்படிதல், கம்ப்ளீட் ஒபீடியன்ஸ். புரியுதா? அறகுறை இல்லை. ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த அறகுறைங்கிறது அவருக்கு பிடிக்காத ஒரு விஷயம். செஞ்சா முழுசா செய்யணும், ஃபுல்லா செய்யணும். ஏன்னா கர்த்தரிடத்தில் என்ன கிடையாது? அறகுறை கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? ஆண்டவர் அறகுறையா கொடுக்கிறவர்கள் எப்படி கொடுப்பாராம்? அமுக்கி குலுக்கி, ஆமா, அப்படிதான் கொடுப்பார் கர்த்தர். புரியுதா? அவர் அறகுறையா கொடுக்கிறவர் அல்ல, நிறைவாய் கொடுக்கிற ஆண்டவர். இப்ப வேலைக்காரன் என்ன சொன்னாரோ அப்படியே பண்ணா, அத்தனையும் நிரப்பினான். கிட்டத்தட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா 30-34 லிட்டர் தண்ணி பிடிக்கக்கூடியதான் ஒண்ணு. அப்ப 6க்கு ஒரு கணக்கு போட்டுங்க, எத்தனை லிட்டர் அவங்க தண்ணீர் நிரப்பி இருப்பாங்க அப்படின்னு. இப்ப இயேசு என்ன சொல்றார்? இவங்க நிரப்பின மாத்திரத்தில், அவன் அதற்கு கீழ்ப்படிந்த மாத்திரத்தில் ஆசீர்வாதம் வந்துருச்சு. அல்லேலூயா. புரியுதா? நான் எப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேனோ, எனக்கு காணப்படுகிற தடைகள் அந்த நேரத்திலே மாறும். உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, நம்முடைய சில ஆசீர்வாதங்களுக்கு, ஆசீர்வாத தடைக்கு நம்முடைய கீழ்ப்படியாமையே காரணமா இருக்கும். ஆனா நம்ம வேற சொல்யூஷனை தேடிட்டு இருப்போம், வேற வழிகளில் பார்த்துட்டு இருப்போம், வேற ஏதாவது காரணம் இருக்குமான்னு பார்த்துட்டு இருப்போம், நம்மளை பார்க்க மாட்டோம். சொல்ற பாயிண்ட் புரிஞ்சுதா? என்னுடைய ஆசீர்வாத தடைக்கு பக்கத்து வீட்டுக்காரனோ, இல்லைன்னா வேலையில் இருக்கக்கூடிய மேனேஜரோ, இல்லைன்னா என்னுடைய எம்ப்ளாயரோ, இல்லை என் கணவனோ, இல்லை என் மனைவியோ, யாராவது ஒருத்தங்களா இருப்பாங்களோன்னு என்ன பண்ணி நம்ம சுத்தி சுத்தி தான் பார்ப்போமே ஒழிய நம்ம பார்க்க மாட்டோம், நம்மளையே பார்க்க மாட்டோம். பிரச்சனை என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ஆசீர்வாதம் வராமல் இருப்பதற்கு காரணமே நானா தான் இருந்திருப்பேன். என்னுடைய கீழ்ப்படியாமையே இருந்திருக்கும். நான் ஒரு நிமிஷத்தில் அதுக்கு கீழ்பட்டிருக்க போது ஆண்டவர் மடன்னு எல்லா ஆசீர்வாதத்தையும் திறந்து விடுவார். அது பெருவெள்ள இறைச்சலை போல, தண்ணியை போல வரும். அல்லேலூயா. சிலருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கலாம், சிலருடைய வாழ்க்கையில் நடக்காம இருக்கலாம். உங்களை நீங்க ஆராய்ஞ்சு பாருங்க. எங்கேயோ கீழ்ப்படியாம இருக்கிறீங்க, எதுலையோ நீங்க கீழ்ப்படியாம இருக்கிறீங்க. ஆண்டோடைய சமூகத்தில் ஒபீடியன்ஸ், அது அவருடைய சமூகத்தில் ஒரு பெரிய வொர்ஷிப். அது அவருடைய சமூகத்தில் நினைவு கூறப்படுகிற ஒரு ஆராதனை. அது அவருக்கு முன்பாக சுகந்த வாசனையான ஒரு ஆராதனை, கீழ்ப்படிதல். அப்படித்தானே? சவுலை பார்த்து சாமுவேல் அப்படிதான் சொன்னாரு, உனக்கு ஆடு மாடு பலி செலுத்துறதா அவருக்கு பிரியம், நீ கீழ்ப்படுகிறதல்லவோ இந்த பலி எல்லா பார்க்கலும் பெரிய ஆராதனை. அப்படித்தானே சொன்னாரு சவுலிடத்துல. நீ இவ்வளவு பெரிய ஆடு மாடை கொண்டு வந்து அவருக்கு பலி செலுத்துறது அல்ல அவருக்கு பிரியமான ஆராதனை, நீ கீழ்ப்படிந்து பார், இதுவே கர்த்தருடைய பார்வையில் ஒரு பெரிய ஆராதனை. கீழ்ப்படிதல் என்பது கர்த்தருடைய பார்வையில் ஒரு கனம் உள்ளது. பார்த்துங்க, நம்ம சொல்றபடி அப்படியே கீழ்ப்படிஞ்சிடும் வைங்களேன், அவனுக்கு இந்த பூமியில் அவனுக்கு ஒரு குறைவும் இல்லாமல் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவனுடைய வாழ்க்கையில நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய பெரிய ராயல் ஆயிடுவாங்கன்னு நான் சொல்லல, அவனுடைய குறைவில்லாத ஆசீர்வாதத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுப்பார். அவன் வாழ்க்கையில குறைவே இருக்காது, எந்த விதத்திலும் குறைவு காணப்படாது. எல்லாவற்றிலும் கர்த்தர் மனரம்யமாய் வைத்து பூரண ஆசீர்வாதத்தை கொடுத்திருப்பார். அவன் பெரிய ரிச்சா மாறுறானே இல்லையோ, ஆனா குறை இல்லாம இருப்பான். நம்ம எல்லாருடைய பேசிக் நீட் தானே, நமக்கு ஒரு பேசிக்கா எந்த விதமான குறையும் இல்லாம கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை இருந்தா போதும் தான் நினைக்கிறோம் இல்லையா? கடன் நோய் நோய் நோயின்னு பிச்சுக்கிட்டே இருக்குது. இந்த கடன் இல்லாம எப்பதான் கடன்ல இருந்து வெளியே வருவோமோ, கடன் இல்லாம எப்பதான் ஆசீர்வாதமா சந்தோஷமா இருப்போமோ, அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். இந்த விதத்துல குறைவில்லாமல் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கீழ்ப்படிகளுடைய வாழ்க்கை, கர்த்தருக்கு கீழ்ப்படிகளுடைய வாழ்க்கை கிராஜுவலா உயர்ந்துகிட்டே இருக்கும். இது ஒரு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க சோதிச்சு பார்க்கணும், கீழ்ப்படிஞ்சு பாருங்க. ஹல்லேலூயா. கிராஜுவலா, அதாவது மேஜிக் பண்ற மாதிரி இன்னைக்கு 1 கோடி இருக்கிறவன் 10 கோடி ரூபாய்க்கு வந்துருவானா அது கள்ளப்பணம். அப்படி நான் பேசல, அப்படி வேதம் சொல்லல. தேவனுடைய பார்வையில வளர்ச்சி என்பது மெதுவா அப்படியே ஆண்டவர் அழகா கொஞ்சம் கொஞ்சமா உயர்த்தி கொண்டு போவார். புரியுதுங்களா? அந்த தேவன் கொண்டு போகக்கூடிய அந்த உயர்வு இருக்கு பாருங்க, ஆண்டவர் கீழே கொண்டு வர மாட்டார். ஆனா திடீர் பணக்காரன் பாருங்க, சர்ன்னு மேல போவான், போன வேகத்துக்கு 3 மடங்கு கீழே வருவான். பார்த்துருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது கர்த்தருடைய உயர்வு அல்ல,
கர்த்தருடைய உயர்வு எப்படின்னு கேட்டிங்கன்னா, மெதுவாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் உயர்த்தி 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 மேலே கொண்டு போயிட்டே இருப்பார். அவனுடைய குறைவுகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவாயிட்டே இருக்கும். தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டுட்டே இருக்கும். எல்லா காரியத்தையும் ஆண்டவர் ஸ்மூத் ஆக்கிட்டே இருப்பார். பிரைஸ் தி லார்ட். ஆக்கிட்டு ஒரு இடத்துல கர்த்தர் கொண்டு வைப்பார். அவனுக்கு ஒரு குறைவுமே இருக்காது. அவன் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்துட்டு இருப்பான். பிரைஸ் தி லார்ட். அவனை கர்த்தர் கீழே கொண்டு வர மாட்டார். சொல்ற புரியுதா? யாரை கர்த்தர் அப்படி உயர்த்துவார் அப்படின்னா, கீழ்ப்படுகிற மனுஷன். நம்ம வேதத்தில் எத்தனையோ பரிசுத்தவான்களை நம்ம சாட்சியா நாங்கள் எடுக்க முடியும். எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் பார்த்தது என்ன தெரியுமா? கீழ்ப்படிதல். நம்ம வாழ்க்கையில கீழ்ப்படிதல் இல்லாமல் இருக்குமானால் உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதத்துக்கு அதுதான் தடையா இருக்கும். கர்த்தர் சொன்ன காரியம், உங்களுடைய குறைவுகளை நிறைவாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த குறைவு நிறைவாவதற்கு காரணமே அநேகர் உங்களுடைய சொந்த வாழ்க்கை தான். நீங்க தான் காரணம். நீங்க தான். ஏன்னா நீங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம இருக்கீங்க. நீங்க உங்களுடைய வாழ்க்கையில கீழ்ப்படிதல்ங்கிற ஒரு காரியத்தை செய்யாம இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்லுகிற காரியத்துக்கு கீழ்ப்படியாம இருக்கிறீங்க. கீழ்ப்படியாம இருக்கிறதுனால ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில தடையா நிக்குது. இந்த ஆசீர்வாதம் ரொம்ப தூரத்துல இருக்கணும்லாம் கிடையாது. புரியுதுங்களா? கவனிக்கிறீங்களா? புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு வர வேண்டிய நன்மை வெகு தூரத்தில் அல்ல, அது எல்லாம் உங்களை சுத்தி தான் இருக்கும், உங்க பக்கத்துல தான் இருக்கும். நீங்க எப்ப ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறீர்களோ அதெல்லாம் உங்க கண்ணு முன்னாடி ஓப்பன் ஆகும். கர்த்தர் எல்லாவற்றையும் பெருவெள்ள இறைச்சலை போல, மடை திறந்த வெள்ளத்தை போல திறந்து விடுவா. என்ன செய்யணும்? அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படியே செய்யணும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் எல்லாத்தையும் ஒரே நேரம் போட்டு உங்களை தம் பண்ணி அமுக்கிறவர் அல்ல. கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்ன விஷயங்களை சொல்லுவார். சொல்றதுக்கெல்லாம் என்ன செஞ்சிடலாம்? சொல்றதுக்கெல்லாம் ஏன் சொல்றாரு தெரியுமா? உங்களை கட்டும்படி, உங்களை வாழ வைக்கும்படி, உங்களை ஆசீர்வதிக்கும்படி. நீங்க நல்லா இருக்கணும்னு தான் கர்த்தர் சொல்றார். ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு சொல்லி கொடுப்பது போல, சிட்சித்து சொல்லி கொடுப்பது போல, நீ எந்த தகப்பன் தன் பிள்ளை கெட்டு போன நினைக்கிறதே இல்லை. அதே போல நம்முடைய பரம தகப்பன் உலகத்தில் இருக்கிற பொல்லாத தகப்பன் தாய்மாரை பார்க்கலும் நல்ல தகப்பன். நீங்க கெட்டு போறதுக்காக சொல்லல, அவர் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாகவே பேசுகிறார். கீழ்ப்படியாதவங்க கீழ்ப்படியணும். ஆமென். ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படியே கீழ்ப்படியுங்கள். பிரைஸ் தி லார்ட். அடுத்தது வாசிங்க. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது முண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். தண்ணீரை மொண்ட வேலைக்காரனுக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததனால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த பின்பு மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். இப்போ அவங்க கீழ்ப்படிந்து ஜாடிகளை தண்ணீரால் நிரப்பினாங்க இல்லையா? தண்ணீர் அந்த ஜாடியில தண்ணீரை ஊற்றும் போது தண்ணீர் அப்படித்தானே. மொண்டு எடுக்கும்போது இப்ப என்னது? அது திராட்சரசம். திராட்சரசமா அது வெளியே, அதாவது கையில அவங்க ஒரு ஜார்ல மொண்டு எடுக்கும்போது ஊற்றும் போது எப்படி இருந்திருக்கும்? கிறிஸ்டல் கிளியரா தண்ணியா இருந்திருக்கும் அப்படித்தானே. திராட்சரசம் எப்படி இருக்கும்? உங்களுக்கு ஒரு வேளை தெரியாம இருக்கலாம். நம்ம பந்தி ஆசரிக்கும் போது கிரேப் ஜூஸ் குடிக்கிறோம் இல்லையா, வைன் குடிக்கிறோம் இல்லையா, திராட்சை ரசத்தை குடிக்கிறோம். என்ன கலர்ல இருக்கும்? ரெட்டு, பர்பிள், மெரூன் மிக்ஸ் பண்ணது, எப்படி ஒரு கலர்ல இருக்குல்ல, ஒரு சகப்பு கலர். இப்போ இந்த திராட்சை ரசம் என்னவாயிருச்சு? இப்போ தண்ணீர் என்னவாயிருச்சு? மாறிடுச்சு இல்லையா? என்ன எல்லாம் வந்திருக்கும் இப்போ? முதலாவது கலர் மாறுச்சு, அடுத்தது ருசி மாறுச்சு, அடுத்தது அதனுடைய சுபாவம் மாறுச்சு அப்படித்தானே. தண்ணீருடைய டேஸ்ட் மாறி இனிப்பு வந்துருச்சு, இனிப்போடு சேர்ந்து ஒரு சின்ன புளிப்பும் கலந்து ஒரு சுவை வந்துருச்சு இல்லையா. கலர் மாறுச்சு. அடுத்து என்ன பண்ணுச்சு? ஸ்மெல் வருமா? திராட்சை ரசம் ஸ்மெல் வருமா? மனம் வருமா? அப்ப அடுத்து என்ன வந்துருச்சு? மனம் வந்தது, குணம் வந்தது, அடுத்து என்ன வந்தது? நிறம் வந்தது,
சுவை உண்டாயிற்று. கலர் வந்தது. எத்தனை பாயிண்ட் வந்திருக்கு? கலர் வந்தது, மனம் வந்தது, சுவை வந்தது, குணம், அதனுடைய சுவை மாறினது, சுபாவம் மாறினது. புரியுதுங்களா? அப்ப ஆண்டவர் கொடுக்கிற, ஆண்டவர் உங்க வாழ்க்கையில வரும்போது என்னெல்லாம் மாறணும்? என்னெல்லாம் மாறணும்? உங்களுடைய பழைய கலர் இருக்கக்கூடாது. அதாவது நான் பேசுறது ஸ்கின் கலர் இல்ல. அடுத்தது என்ன இருக்கக்கூடாது? பழைய சுவை இருக்கக்கூடாது. அப்படிதானே? பழைய தண்ணீரை பார்க்கக்கூடாது. திராட்சை ரசத்தினுடைய கலர் தானே பார்க்கணும். மனம் என்ன செய்யணும்? நல்ல திராட்சை ரசத்தினுடைய ஸ்மெல்லு வரணும். அந்த ஸ்மெல்லும் எப்படி இருக்கணும்? நல்ல மனமா இருக்கணும். தண்ணீருக்கு ஸ்மெல் உண்டா? நேச்சரா தண்ணீருக்கு என்ன கிடையாது? கலரும் கிடையாது. இப்ப திராட்சை ரசத்துக்கு என்னெல்லாம் வந்துருச்சு? கலர் வந்தது, ஸ்மெல் வந்தது, சுவை வந்தது, எல்லாம் வந்து இப்ப அது வேறவாயிருச்சு. மிகுந்த ருசி உள்ளதா மாறிடுச்சான். புரியுதா? இதுவரைக்கும் கொடுத்ததல்ல, மிகுந்த ருசி உள்ளதா. அதனாலதான் இயேசு ஒருத்தனுடைய வாழ்க்கையில வந்துட்டா அவன் கனி கொடுக்கிறவனாக, அநேகருக்கு ஆசீர்வாதம் உள்ளவனாக மாறுவான். புரியுதா? அப்ப ஆண்டவர் உங்களுடைய குறைவுகளை நிறைவாக்கும் போது பழையதல்ல, பழைய காரியம் அல்ல, புதிய காரியத்தை கர்த்தர் உங்களுக்காக செய்வார். இந்த புதிய காரியம் எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னா, பழையதனுடைய சுபாவத்தில் அல்ல, அத்தனையுமே புதிய நன்மை. பிரைஸ் தி லார்ட். இந்த பழைய குறையை கர்த்தர் நீக்கி புதிய காரியத்தை கர்த்தர் உங்களுக்காக செய்வார். செய்யும் போது அது கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருக்கும். புரியுதா? உங்களுடைய வாழ்க்கையில இயேசு வந்தாலும் நீங்க என்னவாயிருக்கணும்? பழைய மனுஷன் அல்ல, இனி புதிய மனுஷன். அப்படித்தானே வேதம் சொல்லுது. ஒரு வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 16-17 வாசிங்க. ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவரையும் மாம்சத்தின்படி அறியோம், நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கிறிஸ்துவுக்குள்ள ஒருவன் வந்துட்டாலே அவனுடைய பழைய சுபாவங்கள் என்ன செய்யாதங்க? பழைய நிறம், பழைய ஸ்மெல், பழைய அந்த இனிப்பு, பழைய டேஸ்ட் ஒண்ணுமே இருக்காம அத்தனையும் எப்படியா மாறிடுமா? புதியவைகளாக மாறிடும். பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில வந்தா உங்க வாழ்க்கை மாறி இருக்கணும். ஆனா மாறாம இருக்கிறது தான் பிரச்சனையே. புரியுது? அதனாலதான் இன்னைக்கு கிறிஸ்தவம் நம்ம அநேகர் குற்றப்படுத்துறாங்க. ஆனா முதல்ல அப்படி இருக்குல்ல. கிறிஸ்தவங்கன்னு சொன்னாலே ஒரு மரியாதையும் ஒரு ரெஸ்பெக்ட் இருந்தது இல்லையா? ஆனா இப்போ என்ன இல்லை, அந்த ரெஸ்பெக்ட் இல்லை. என்ன அப்படின்னா, பழையவைகள் ஒளிந்து போகாமல் அப்படியே தான் இருக்குது. ஆனா உண்மையிலேயே கிறிஸ்து வந்தா, என் வாழ்க்கையில கிறிஸ்து வந்தா பழையவைகள் அத்தனையுமே மாறும். என்னுடைய அப்பியரன்ஸ் மாறும், என்னுடைய சுபாவம் மாறும், நான் கனி கொடுக்கிறவனாய் மாறுவேன், அநேகருக்கு கனி கொடுக்கிறவனாக மாறுவேன். என்னுடைய வாழ்க்கைக்கு அது ஆசீர்வாதமாகவும் மாறும், அநேகருடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாகவும் மாறும். பிரைஸ் தி லார்ட். புரியுதா உங்களுக்கு? இப்போ இந்த திராட்சை ரசம் தண்ணீராக போன திராட்சை ரசம் சாடிக்குள்ள போகும்போது எப்படி போச்சுது? தண்ணீராக போன திராட்சை ரசம். அது எடுக்கும் போது, மொண்டு கொள்ள வேலைக்காரர்கள் எடுக்கும் போது அது எப்படி வந்தது? இப்போ திராட்சை ரசமாக மாறினது. அது மாத்திரமல்ல, அவர்கள் அதுவரையிலும் பரிமாறிக்கொண்டிருந்த திராட்சை ரசத்தினுடைய சுவை அல்ல, இது முற்றிலும் மாறுபட்ட வேறுபட்ட ஒரு நல்ல சுவையுள்ள திராட்சை ரசமாக அது மாறிற்று. அதனாலதான் உங்களுடைய வாழ்க்கையில இயேசு, நீங்க அழைக்கப்பட்ட இயேசு உங்கள் வாழ்க்கையில இருப்பாரானால் பழையவைகள் அல்ல, எல்லாம் புதியவைகளாக மாறும். உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே புதியவைகளாக மாறும். எல்லா குறைகளும் மாறும், நீங்களும் மாறுவீங்க. உங்களுடைய பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போகும், புதியதாக மாறும். புதியவைகள் உங்களுக்கு மாத்திரமல்ல, அநேகருக்கு ஆசீர்வாதம் உள்ளதாகவும் மாறும். பிரைஸ் தி லார்ட். இங்க பாருங்க, எத்தனை கற்சாடிகள் நிரப்புறாங்களா? 6 கற்சாடிகள். வேதத்தின்படி 6 அப்படின்னாலே இன்கம்ப்ளீட். அப்படிதானே? 7 கற்சாடி, 7 இருந்திருந்தா அது என்னவா இருந்திருக்கும்? கம்ப்ளீட்னஸ். இங்கே 6 கற்சாடிகளில் வைத்திருந்தார்கள். பிரைஸ் தி லார்ட்.
அப்போ இந்த 6 கற்சாடிகளிலும் அவங்க நிரப்பி இருந்தாலும் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, அதை முழுமையாக நிரப்பி அதை அநேகருக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிற அந்த திராட்சை ரசமாக கர்த்தர் மாற்றினார். திரும்ப இந்த வசனத்தை வாசிங்க, 8வது வசனத்திலிருந்து. நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்பு காரணத்தை கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். இப்ப பந்தி விசாரிப்பு காரனுக்கு இந்த திராட்சை ரசத்தை கொண்டு போனார்கள். பிரைஸ் தி லார்ட். இப்ப திராட்சை ரசம்னா வேதத்துல என்ன? நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தோம், இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம். இயேசுவே சொன்னார். ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு நான் பிற்பாடுக்கு வரேன். வாசிங்க 22:14 வாசிங்க. வேளை வந்தபோது அவரும் அவருடனே கூட 12 அப்போஸ்தலரும் பந்தி இருந்தார்கள். 14 வசனம் என்ன சொல்லுது? வேளை வந்தபோது அவர்கள் என்ன பண்ணினார்கள்? பந்தி அமர்ந்தார்கள் அப்போஸ்தலர்களோடு கூட, இல்லையா? மரியாள்கிட்ட இயேசு என்ன சொன்னாரு? என் வேளை இன்னும் வரவில்லை. அப்ப வேளை வரவில்லைன்னு மரியாள்கிட்ட சொன்னார். இப்ப என்ன சொல்லி இருக்கிறார் ஆண்டவர்? வேளை வந்தது என்று அறிந்து அப்போஸ்தலர்களோடு சீஷர்களோடு என்ன பண்றாரு? பந்தி அமர்ந்தார். இந்த பந்தியில பரிமாறும் போது 26 மத்தேயு வாசிங்க, 26வது அதிகாரம் 26ல இருந்து வாசிங்க. அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவம் மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. இது முதல் இந்த திராட்சைப்பழ ரசத்தை. போதும். இங்க இந்த பந்தியில் அவர்கள் என்ன பரிமாறினார்கள்? திராட்சைப்பழ ரசம். ஆனா இயேசு என்ன சொன்னாரு? இது என்னுடைய இரத்தமாயிருக்கிறது. அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னார், அதான் மிக முக்கியம். புதிய உடன்படிக்கை இது. பிரைஸ் தி லார்ட். திராட்சை ரசம் அப்படின்னு சொன்னா புதிய உடன்படிக்கை, நியூ கவர்னன்ட். பிரைஸ் தி லார்ட். இந்த 6 கற்சாடிகளில் நிரப்பினது தண்ணீர், இல்லையா? அந்த 6 கற்சாடிகளில் இருந்த தண்ணீர் தீர்ந்த பிற்பாடு அந்த 6 கற்சாடிகளிலும் புதிய உடன்படிக்கையின் இரத்தத்தை அங்கே ஊற்றி பரிமாறினார்கள். பிரைஸ் தி லார்ட். புரியுதுங்களா? அந்த புதிய உடன்படிக்கையின் இரத்தத்தை ஊற்றி பரிமாறின போது அதை குடித்து ருசி பார்த்தவர்கள் சொன்னார்கள், இது பழையதை விடவும் எவ்வளவு ருசி உள்ளதாக இருந்தது, இதை இவ்வளவு நாள் வைத்திருந்தீரே. பிரைஸ் தி லார்ட். இயேசு இதை எப்ப கொடுத்தாருன்னா வேளை வந்த போது. பிரைஸ் தி லார்ட். இந்த திராட்சை ரசத்தை வேளை வந்த போது என்ன பண்ணாரு? கொடுத்தார். மரியாள்கிட்ட சொன்னார், என் வேளை இன்னும் வரவில்லை. ஆனா இயேசு எப்படி கொடுத்தாரு? அவருடைய வேளை வந்தது என்று அறிந்து அந்த திராட்சை ரசத்தை அவருடைய அந்த புதிய உடன்படிக்கையின் இரத்தமாக அங்கே பரிமாறினார். பிரைஸ் தி லார்ட். இன்னொன்னு கவனிங்க, 6 கற்சாடிகள் நிரப்பினாங்க, இல்லையா? கல்லினால் உண்டாக்கப்பட்ட கற்சாடி. பிரைஸ் தி லார்ட். இந்த 6 கற்சாடி எதற்கு அடையாளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கல்லில் எழுதப்பட்ட பிரமாணத்திற்கு அடையாளம். பிரைஸ் தி லார்ட். கல்லுகளினாலே நமக்கு தெரியும், இல்ல? சீனாய் மலையிலே மோசே போனாரு. ஆண்டவர் அவனை கூப்பிட்டு 2 கற்பலகைகளை கொடுத்து அதிலே தன்னுடைய பிரமாணத்தை எழுதி அவன் கையிலே கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். கற்சாடி எதுக்கு அடையாளம் என்று சொன்னா, ஆண்டவர் என்று மோசேக்கு கொடுத்த கல்லுக்கு, அந்த பிளேட், கல்லினால் உண்டான அந்த பிளேட்டுக்கு அடையாளம் இங்க கற்சாடி. பிரைஸ் தி லார்ட். இந்த கற்சாடிக்குள்ளே ஊற்றப்பட்ட தண்ணீர் இப்ப என்ன ஆயிருச்சு? முடிஞ்சு போச்சு. பிரைஸ் தி லார்ட். இப்ப ஸ்திரீ, அதாவது தாயாகிய மரியாள், யாரு? ஸ்திரீ வந்து சொல்றாங்க, இவர்களுக்கு திராட்சை ரசம் ஸ்டாப் ஆயிருச்சு. பிரைஸ் தி லார்ட். நின்னு போச்சு, முடிஞ்சு போச்சு. இப்ப என்ன கொடுங்க? எங்களுக்கு புதிய ரசத்தை கொடுங்க, எங்களுக்கு ரசம் கொடுங்கன்னு சொல்லும் போது இயேசு கொடுத்தது என்னது? புதிய உடன்படிக்கையின் திராட்சை ரசம். பிரைஸ் தி லார்ட். ஏன் அந்த புதிய உடன்படிக்கை ரசத்தை கொடுத்தாரு? அங்க பழையது அங்க நின்னு போச்சு. பிரைஸ் தி லார்ட்.
இப்ப பழையது முடிஞ்சு போச்சது. கல் அதற்கு தான் நான் சொன்ன கல் என்பது கற்பாலை, அந்த கல்லில் எழுதப்பட்ட பிரமாணத்திற்கு அடையாளம். அங்க எழுதப்பட்ட அந்த பிரமாணம் என்ன செய்யப்பட்டது? நின்று போட்டது. பழைய உடன்படிக்கை தீர்ந்த உடனேயே ஆண்டவர் புதிய உடன்படிக்கையை ஊற்றுகிறார். இந்த புதிய உடன்படிக்கையை ஊற்றின போது ருசி பார்த்தவர்கள் அத்தனை பேர் என்ன சொல்றாங்க? ஓ, இது பழைய ரசத்தை விடலும் புதிய ரசம் அதிக ருசி உள்ளதாக இருக்குது. இது எவ்வளவு நாள் வச்சிருந்தீங்க? இது யார் தான் கொடுக்க முடியும் அப்படின்னா இயேசு மாத்திரம் தான் கொடுக்க முடியும். அல்லேலூயா. பழைய ரசம் என்னவா இருந்தது? ருசி இல்லாததாக இருந்தது, இல்லைன்னா ருசி குறைவாக இருந்தது. ஆனால் புதிய ரசம் எப்படி மாறிடுச்சு? ருசி அதிகம் உள்ள ருசியை கொடுத்தது. பிரைஸ் தி லார்ட். இனி இந்த புதிய உடன்படிக்கையின் இந்த புதிய அந்த உடன்படிக்கை என்பது வேதத்தின்படி புதிய ஆவியின் பிரமாணம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 1-2 வாசிங்க. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல், இங்கு மாமிசமும் ஆவியும் வருதா? மாமிசம் என்பது பிரமாணம், ஆவி என்பது ஆவியின் பிரமாணம். மாம்சத்தின் பிரமாணம், ஆவியின் பிரமாணம். மாம்சத்தின்படி இல்லை, மாமிச பிரமாணத்தின்படி நடவாமல் ஆவியின் பிரமாணத்தின்படி நடக்கிறவர்களுக்கு என்ன கிடையாது? ஆக்கனை தீர்ப்பு கிடையாது. கிறிஸ்து இயேசுவினாலே என்ன சொல்றாரு பவுல்? கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம், மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று என்னை விடுதலை ஆக்கிட்டு. ஆனால் மாமிசத்தின் பிரமாணமாகிய பழைய நியாய பிரமாணம் பாவத்துக்கு என்ன கொடுத்தது? ஆக்கினை தீர்ப்பு கொடுத்தது. பிரைஸ் தி லார்ட். கண்ணுக்கு கல், பல்லுக்கு பல், இல்லையா? அது ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கிற பிரமாணம். அது அதிக ருசி இல்லாததாக இருந்தது. இப்பொழுதோ புதிய உடன்படிக்கையின் அந்த பிரமாணம், ஆவிக்குரிய பிரமாணம் வந்த போதோ, கிறிஸ்து இயேசுவின் மூலமாக வந்த இந்த ஆவியின் பிரமாணம் என்னை பாவத்தினின்றும் பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தினின்றும் விடுதலை ஆக்கிற்று. அல்லேலூயா. இப்போ ஸ்திரீ கேட்கிறாங்க, எங்களுடைய பழைய ரசம் தீர்ந்து போச்சு, இப்ப என்ன கொடுங்க? புதிய ரசத்தை கொடுங்க. ஸ்திரீ என்பவள் சபைக்கு அடையாளம். சபை என்ன சொல்லுது? ஆண்டவர்கிட்ட போய், திருமணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்த இயேசுவிடத்துல போய், எங்களுக்கு பழைய ரசம் தீர்ந்து போச்சு, இப்ப என்ன கொடுங்க? புதிய ரசத்தை கொடுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. இயேசு சொல்றாரு, வேலை வரல, ஆனா வேலைக்காரங்களை பார்த்து தண்ணீரை நிரப்புங்கள்னாரு. பிரைஸ் தி லார்ட். இப்போ பழைய உடன்படிக்கை தீர்ந்து புதிய உடன்படிக்கையின் ஆவியின் பிரமாணமாகிய புதிய உடன்படிக்கை அங்கிருந்து என்ன செய்யப்படுகிறது? தொடங்குது. பிரைஸ் தி லார்ட். இது எப்படி உள்ளதா இருந்தது அப்படின்னா, அநேகருக்கு ஆசீர்வாதமா மாறிடுச்சு. முதலாவது, அது தன்னை மாற்றிருச்சு. பிரைஸ் தி லார்ட். புரியுதா? இந்த ஆவியின் பிரமாணம் ஒரு மனுஷனை அப்படியே புரட்டி போட்டுரும். பிரைஸ் தி லார்ட். அதான் பவுல் சொன்னார், கிறிஸ்துவை நாங்கள் மாமிசத்தின்படி அறியோம். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா மாமிசத்தின் பிரமாணம் அல்ல இது ஆவியின் பிரமாணம். இந்த ஆவியின் பிரமாணத்துக்கு ஒரு பவர் உண்டு. பிரைஸ் தி லார்ட். ஒரு கிருபை உண்டு. என்ன அப்படின்னா, பழைய பிரமாணம் என்னை கொன்று போட்டது, ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படுத்தினது. பிரைஸ் தி லார்ட். ஆனால் புதிய பிரமாணம் என்னை அதிக சுவையுள்ளதாக கொடுத்து, இது அதிக சுவையுள்ள பிரமாணம். என்ன பிரமாணம் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, எனக்கு ஜீவனை கொடுத்த ஆவியின் பிரமாணம். பாவம், மரணம் என்பவைகளின் பிரமாணமாகிய பழைய பிரமாணத்தின் நின்று எனக்கு விடுதலை ஆக்கி கொடுத்தது இயேசு கிறிஸ்துவினுடைய புதிய பிரமாணம். அதனாலதான் இந்த ஸ்திரீ கேட்கிறாங்க, எங்களுக்கு திராட்சை ரசம் இல்ல. பிரைஸ் தி லார்ட். ரொம்ப ஆச்சரியமா இருந்த விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஆவியின் பிரமாணம் உள்ளே வருவதற்கு முன்பாகவே 5 விதமான ஊழியக்காரர்களும் உள்ளே வந்தார்கள். பிரைஸ் தி லார்ட். ரொம்ப ஆச்சரியமா இருந்த, நான் படித்து தியானித்த போது ஆண்டவர் சொல்லி கொடுத்த பாடம், பிரதான அப்போஸ்தலனாகிய இயேசு கிறிஸ்து, அல்லேலூயா, 5 பேர் வந்தாங்க இல்லையா? அழைக்கப்பட்டவங்க எத்தனை பேரு? கல்யாண வீட்டுக்கு அழைக்கப்பட்டவங்க எத்தனை பேரு? 5 பேர் அழைக்கப்பட்டிருந்தார்கள். பிரைஸ் தி லார்ட். இயேசுவும் சீஷர்களும். பிரைஸ் தி லார்ட். 5 பேர் வந்திருக்கிறாங்க. 5 பேர் வந்து இருந்த போது, அந்த 5 பேர் இருக்கிற போது இயேசுவிடத்துல போய் என்ன கேட்கிறாங்க? எனக்கு திராட்சை ரசம் கொடுங்க. அப்ப இயேசு இந்த புதிய ஆவியின் பிரமாணத்தை நிறைவேற்றும் போது, இந்த ஆவியின் பிரமாணம் என்ன உண்டாக்கிடுச்சு அப்படின்னா, 5 விதமான ஊழியத்தையும் உண்டாக்கிடுச்சு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆவியானவரால் ஏற்படுத்தப்படுகிற 5 விதமான ஊழியம். என்னென்ன ஊழியம் சொல்லுங்க? அப்போஸ்தலன், தீர்க்கதரிசி, சுவிசேஷகன், மேய்ப்பன், போதகன். பிரைஸ் தி லார்ட். ஒரு வசனத்தை வாசிங்க. எபிரேயர்கள் நிருபம் 3:1 வாசிங்க. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே,
இப்படி இருக்க பரம அழைப்பிற்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே அறிக்கை பண்ணுகிற நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். அப்ப இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலன் என்று அழைக்கப்பட்டார். அப்படிதான் எங்க வசனம் சொல்லுது. 5 விதமான ஊழியத்துல, இது நிறைய பேருக்கு புரியாது, 5 விதமான ஊழியத்துல பிரதானமான ஊழியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்போஸ்தல ஊழியம். பிரைஸ் தி லார்ட். 5 விரல் உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும் நான் சொல்றேன். 5 விரல், பெருவிரல் அப்போஸ்தல ஊழியத்திற்கு அடையாளம். இந்த கை கிரியை செய்ய வேண்டுமானால் தம்பு மிக முக்கியம், இந்த பெருவிரல் முக்கியம். பெருவிரல் இல்லாமல் உங்களால வேற எதுவுமே செய்ய முடியாது. இதுல ஏதாவது ஒரு விரல் கட்டானா கூட நீங்க என்ன செஞ்சிடலாம், மேனேஜ் பண்ணிடுவீங்க. நான் என்ன சொல்றேன், இந்த 2 விரல் இருந்தா கூட உங்களால ஏதாவது கிட்டத்தட்ட ஒரு சின்ன சின்ன காரியங்களை கூட பண்ண முடியும். ஆனா இது இல்லாம இந்த 4 விரலை வச்சு எதுவுமே பண்ண முடியாது. பிரைஸ் தி லார்ட். தெரியுமா தெரியாதா? நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, சாப்பிடுறோம் அப்படிதானே, கையில சாப்பிட்றீங்க இல்லையா? கையில சாப்பிடும்போது எப்படி சாப்பிடுவோம், எடுத்து இந்த விரல் இல்லாம சாப்பாடு என்ன செய்ய முடியாது, இல்லைன்னா இப்படி எடுக்கும். அது எவ்வளவு டிஃபிகல்ட்டி நீங்க விரல் இல்லாத கேட்டால் தான் தெரியும். இப்போ உங்களுக்கு புரியாது. இதே போல இந்த பெருவிரல் என்பது மிக முக்கியமானது. இதுதான் தலையாய விரல். ஒரு கைக்கு 5 விரல்ல முக்கியமான அப்போஸ்தல ஊழியத்திற்கு அடையாளம். இயேசு அப்போஸ்தலர்கள் எல்லாரிலும் பிரதான அப்போஸ்தலர். பிரைஸ் தி லார்ட். 2வது தீர்க்கதரிசி. அந்த வசனத்தை நான் உங்களுக்கு 5 விதமான ஊழியத்தை வாசிச்சு காமிச்சிட்டு வந்துடுறேன். 4வது அதிகாரம் எபேசியர் 4:13 வாசிங்க. அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகர்களாகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். இப்ப பாருங்க, 5 விதமான ஊழியம் வாசிச்சீங்களா? இந்த ஊழியமே எப்பதான் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆவியின் பிரமாணத்தின் மூலமாக ஏற்படுத்தப்படுகிற ஊழியங்கள். இது புதிய ஏற்பாட்டு சபையின் ஊழியம். 5 விதமான ஊழியம். புரியுதா? இது எப்போ உண்டாக்கப்பட்டதுன்னா ஆவியின் பிரமாணம் நிலைநாட்டப்பட்ட பிற்பாடு ஆவியின் பிரமாணத்தினின்று உண்டான இந்த 5 விதமான ஊழியம். இது அத்தனையுமே ஸ்பிரிச்சுவல் மினிஸ்ட்ரி. புரியுதா? வித்அவுட் ஸ்பிரிட் இந்த ஊழியத்தை செஞ்சிட முடியாது, செய்து முடிச்சிட முடியாது. இந்த 5 விதமான ஊழியம் தான் பாவம், மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையை கொண்டு வரும். பிரைஸ் தி லார்ட். இது ஆவிக்குரிய ஊழியம். புரியுதா? பழையவைகளை ஒழித்து புதியவைகளை நிலைநாட்டுகிற கர்த்தர். புதிய திராட்சரசத்தை ஊற்றி, அதாவது புதிய உடன்படிக்கையை ஊற்றி, புதிய உடன்படிக்கையின் பிரமாணத்தை ஊற்றி பாவம், மரணம் என்பவைகளின் பிரமாணத்தை நிவர்த்தியாக்கின கர்த்தர். அல்லேலூயா. அப்ப இயேசு ஒரு வீட்டில் அழைக்கப்பட்டால், இயேசு அவருடைய வாழ்க்கையில வந்தால் அவனுக்கு என்ன உண்டாகும் என்று சொன்னால், நான் ஆரம்பத்திலிருந்தே ஒரு பாயிண்டா சொல்லிட்டு வரேன். அவனுக்கு என்ன உண்டாகும் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையில புதிய ரசத்தை கர்த்தர் ஊற்றுவார். அல்லேலூயா. இந்த புதிய ரசம் என்பது புதிய ஆவியின் பிரமாணம். இந்த ஆவியின் பிரமாணம் என்ன செய்யும் என்று சொன்னால் அவனை பாவம், மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கும். பிரைஸ் தி லார்ட். அதை விட முக்கியமானது என்ன தெரியுமா? இந்த ஆவியின் பிரமாணத்தை ஃபாலோ பண்றவனுக்கு, இந்த ஆவியின் பிரமாணத்துக்கு கீழ்பட்டு இருக்கிறவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. அல்லேலூயா. வசனம் புரிஞ்சுதா? அப்போ இயேசு இந்த உலகத்துக்கு எதற்கு வந்தார் அப்படின்னு சொன்னா குறைவுகளை நிறைவாக்கும்படியாக, அதாவது பிரமாணத்தின் மூலமாக குறைப்பட்டு கிடந்த எல்லாவற்றையும் நிவர்த்தியாக்கி புதிய பிரமாணத்தை நிலைநாட்டும்படியாக இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அப்போ உங்க வாழ்க்கையில இயேசு வந்தா என்ன நடக்கும்? பழையவைகள் எல்லாம் ஒளிந்து எல்லா குறைவுகளும் நீங்கி புதியவைகளாகிய புதிய ஆவியின் பிரமாணம் உங்களுடைய வாழ்க்கையில் நிலைநாட்டப்படும். அது உங்களை எந்த லெவல்ல கொண்டு போய் சேர்க்கும் என்று சொன்னால், இந்த ஆவியின் பிரமாணம் அதிக ருசி உள்ளதானது, அதிக கண்ணுள்ளது, மனம் உள்ளது, அதிக பார்வைக்கு அழகு உள்ளது. இது அதிகமான ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியது. உங்களை மாற்றும், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறும். அல்லேலூயா. ஏதாவது புரிஞ்சுதா? அல்லேலூயா. இந்த ஆவியின் பிரமாணம், இந்த புதிய திராட்சரசம் உங்கள் வாழ்க்கையில வந்தது என்று சொன்னால், பிரைஸ் தி லார்ட், வர வேண்டும் என்று சொன்னா கற்சாடி எம்டி ஆகணும்.
Praise the Lord. அபிஷேகம் யார் பெற்றுக்கொள்ளுவார்கள் என்று சொன்னா, என்னை ஒண்ணுமில்லாமல் வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்கிறவனுக்கு, அதாவது எம்டி ஆக்கிறவனுக்கு அந்த அபிஷேகம் என்ன செய்யப்படும்? ஊற்றப்படும். ரெண்டாவது, ஆண்டவர் ஊற்றுகிற அபிஷேகம் அது முழுமையாக நிரம்பி வழியக்கூடிய அபிஷேகம். Praise the Lord. இந்த அபிஷேகத்தை ஒருத்தன் பெற்றுக்கொண்டானால் அவன் அப்போஸ்தலனாகவும், அவன் தீர்க்கதரிசியாகவும், அவன் சுவிசேஷகனாகவும், அவன் மேய்ப்பனாகவும், அவன் போதகனாகவும் நிச்சயமாக இருப்பான். ஏனென்று சொன்னால் அவன் அல்ல, அவனுக்குள் ஊற்றப்பட்ட அந்த புதிய ரசம் அவனை இந்த ஊழியக்காரனாக மாற்றிடும். இதுக்கு ஆண் பெண்ணுன்னு வித்தியாசமே கிடையாது, எல்லாருக்கும். ஆனால் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட, அந்த புதிய ரசத்தை கொண்டோம் என்று நினைக்கிற எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில இந்த 5ல் 1 கூட கிடையாது. அல்லேலூயா. புரிஞ்சுதா உங்களுக்கு? இந்த 5ல் 1 கூட கிடையாது. அப்படின்னு சொன்னா அபிஷேகிச்சவர் மேல குறையா, அபிஷேகம் பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லவங்க குறையா? நீங்க தான் நிதானிக்கணும். Praise the Lord. ஆனா இயேசு ஒரு வீட்டில் வந்தா அவர் புதிய பிரமாணமாகி ஆவியின் பிரமாணத்தை, புதிய ரசத்தை ஊற்றுவார். முதலாவது என்ன செய்யப்படும்? உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், பாவம் உங்களை விட்டு நீங்கும், ரட்சிப்பு உண்டாகும், சமாதானம் உண்டாகும். Praise the Lord. உங்களுடைய மரணம் மாற்றி எழுதப்படும். மரணத்திலிருந்து, பாவத்தின் சம்பளமாகிய மரணம் உங்களை விட்டு நீங்கும். உங்களுக்கு ஆவியின் பிரமாணமாகிய ஜீவ பிரமாணம் உங்கள் மேல் ஊற்றப்படும். Praise the Lord. அது என்ன பண்ணும் அப்படின்னா, பாவம் மரணம் என்பவைகளாகிய பழைய பிரமாணத்தின் என்று உங்களை விடுதலை ஆக்கி ஜீவனும் சமாதானமாயிருக்கிற புதிய ஆவியின் பிரமாணத்திலே உங்களுக்கு கொண்டு போய் நிறுத்தும். ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து அந்த செய்தியை முடிக்கிறேன். ரோம எழுதின நிருபத்தில் 8வது அதிகாரம் திரும்ப எடுங்க. மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை, நல்ல கவனிங்க, பழைய திராட்சரசம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை அந்த பாவத்தை போக்குற பலியாகவும் அனுப்பி பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். பழைய மனுஷ சுபாவத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்சத்தின் சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். ஆண்டவர் அந்த வீட்டுக்கு எதுக்கு வந்தார் அப்படின்னா, ஜீவனையும் சமாதானத்தையும் நிலைநாட்ட வந்தார். Praise the Lord. உங்க வீட்டில், உங்க வாழ்க்கையில் இயேசு வந்தால் ஜீவனும் சமாதானமும் நிலைநாட்டப்படும். புதிய ரசம் ஊற்றப்படும் போது இது நிறைவேறும். Praise the Lord. எம்டி ஆக்கணும், கர்த்தர் நிரப்புவார். ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில் வரணும், வந்த பாவம் மாறும், எல்லா விதமான சாபங்கள் மறையும், உங்களுடைய வாழ்க்கையில் ரட்சிப்பு உண்டாகும், சமாதானம் உண்டாகும், மரணம் மாற்றி எழுதப்பட்டு ஜீவன் உண்டாகும். Praise the Lord. உங்களுடைய பழைய காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி புதிய ஆவியின் பிரமாணத்தை உங்களுக்கு தந்து ஜீவனையும் சமாதானத்தையும் கொடுப்பாராக. ஆமென். 3ஆம் நாள் நல்ல நாள். எத்தனை பேருக்கு தெரியும்? ஏன் 3ஆம் நாள் நல்ல நாள் அப்படின்னா, இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த 3ஆம் நாள் வேதம் சொல்லுது, மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அப்போ 3ஆம் நாள் அப்படின்னாலே உயிர்ப்பிக்கிற நாள். அதனால 3ஆம் நாள் என்ன நாள்? நல்ல நாள். 2 முறை சொன்னார். வேதம் எத்தனை முறை சொல்லுச்சு? 3ஆம் நாள் 2 முறை. Praise the Lord. ஒரே ஒரு நாளுக்கு தான் தேவன் நல்லதென்று கண்டார் என்று 2 முறை எழுதியிருக்கு. 1ஆம் நாளுக்கு கூட 2 வாட்டி கிடையாது, 2வது நாளுக்கு கிடையவே கிடையாது, 3வது நாளுக்கு 2 முறை, 4வது நாளுக்கு 1 முறை, 5வது நாளுக்கு 1 முறை, 6வது நாளுக்கு 19 ஆண்டவர்னு சொல்லிட்டாரு, எல்லாம் நல்லதுன்னாரு. Praise the Lord. 3வது நாள் ஸ்பெஷல். ஆமென்.
மூன்றாம் நாள் நல்லது. ஆமென். அதனாலதான் கர்த்தர் இந்த மூன்றாம் நாளில் புதிய ஆவிக்குரிய பிரமாணத்தை கானாவூர் கல்யாண வீட்டிலே நிறைவேற்றினார். ஆண்டவர் இந்த வார்த்தைகளினால் உங்களை ஆசீர்வதிப்பாராக.